வணக்கம்னே, இது நம்ம ஊரு பெருமை யூடியூப் சேனல். நான் உங்க மதுரை சபரி. நம்ம சேனல்ல போன வீடியோவில் ஐவர் ராஜா என்கின்ற குலசேகர பாண்டியனோட ஆட்சி முறையை பத்தியும், முத்து விடுகட்சியோட காதலை பத்தியும், கன்னட தேசத்து அமைச்சர் மற்றும் தளபதியோட கூட்டு சதி அதனால உண்டான மரணத்தை பத்தியும் பார்த்தோம். அந்த கதையோட தொடர்ச்சியா இந்த வீடியோவில் குலசேகர பாண்டியன் எப்படி ஐவர் ராஜாவா மக்கள் வணங்குற தெய்வம் ஆனார்ன்றத பத்தியும், பாபநாசத்து அடர்ந்த காட்டுக்குள்ள கோவில் கொண்ட சொரிமுத்து ஐயனார் என்ன காரணத்துக்காக தேரி காட்டுக்கு வந்து காவல் நின்று கருக்கு ஐயனாரா ஆனார்ன்றத பத்தியும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கன்னட தேசத்து அமைச்சரும் தளபதியும் சேர்ந்து செஞ்ச கூட்டு சதியால உண்டான அந்த யுத்தத்துல குலசேகர பாண்டியனோட தம்பிகள் 4 பேர் இறந்து போயிடுறாங்க. மண்ணை இழந்தாலும் மானத்தை இழந்தர கூடாதுன்னு குலசேகர பாண்டியனும் தன்னோட உயிரை விட்டுறாரு. தன்னோட காதலன் இறந்தாலும் தன்னோட காதல் இறந்து போயிட கூடாதுன்னு உடன்கட்டை ஏறி தன்னோட காதலை வாழ வைக்க முத்து விடுகட்சியும் இறந்து போயிடுறா. பெத்த பிள்ளைங்க 5 பேரும் இல்லாத இந்த உலகத்துல தான் மட்டும் வாழ விரும்பாத மாலையம்னு இறந்து போயிடுறாங்க. இந்த அத்தனை பேரோட ஆன்மாவும் உடல் கூட்டிலிருந்து பிரிஞ்சு மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு போகுது. பொதுவாவே மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கணும். அது நாம செய்யற பாவ புண்ணிய கணக்குப்படி அது சொர்க்கமா நரகமான்னு முடிவாகும்னு சொல்லுவாங்க. அந்த முடிவை எடுக்கிறதும் அந்த இடத்துக்கு ஆன்மாக்களை அனுப்பி வைக்கிறதும் யமதர்மன்னு சொல்லுவாங்க. அதுபடி மரணத்துக்கு பின்னாடி உள்ள அந்த வாழ்க்கையோட முடிவை தெரிஞ்சுக்க மண்ணை விட்டு விண்ணுலகம் வந்த இந்த ஆன்மாக்கள் யமதர்மனோட தர்ம சபைக்கு வந்து நிக்கிறாங்க. இவங்களை போலவே பல ஆத்மாக்கள் அந்த வரிசையில நிக்குது. யமதர்மனோட தர்ம சபை கூடுது. ஒவ்வொரு ஆன்மாக்களோட பாவ புண்ணிய கணக்குகளை பிரம்மச்சுவடியை பார்த்து சித்திரகுப்தன் எடுத்து சொல்றான். அந்த கணக்குப்படி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஆன்மாக்களை யமதர்மன் அனுப்ப கட்டளையிடுறான். யமதர்மனோட கட்டளையை நிறைவேற்ற அந்த ஆன்மாக்களை அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்க நரகத்தோட பிரதிநிதிகளும் சொர்க்கத்தோட பிரதிநிதிகளும் அந்த இடத்துல இருக்காங்க. அந்தந்த ஆன்மாக்களை அந்தந்த உலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. வரிசை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போகுது. குலசேகர பாண்டியனும் முத்து விடுகட்சியும் இளையோர் 4 மாலையம்மனும் வரிசையோட முதல் ஆளா வந்து சேர்றாங்க. இவங்களை பார்த்துட்டு அவங்களோட பாவ புண்ணிய கணக்க படிக்க சித்திரகுப்தன் பிரம்மச்சுவடியை புரட்டா. இவங்க கணக்க மட்டும் அதிக நேரம் பார்க்கிற மாதிரி யமதர்மனுக்கு தோணுது. சித்திரகுப்தா, என்ன வெகு நேரமாக பக்கங்களையே புரட்டி கொண்டிருக்கிறாய்? இவர்களின் விதிபலனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இவர்களின் விதி முடிந்த காரணத்தை முதலில் சொல். இவர்கள் அனைவரும் பூலோகத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் பிரபு. என் நால்வரும் போரில் மரணத்தை தழுவியவர்கள். இவர் சிறைப்பட்டு அடிமையாக மனமின்றி மானத்திற்காக தன்னுயிரை தானே பிரித்துக் கொண்டார். இவளோ தன் காதலனை பெருந்தாலும் காதலை பிரிய மனமின்றி மரணித்த அவனையே மணந்து மனமுடித்த கையோடு உடன்கட்டு ஏறிக்கொண்டாள். சரி சித்திரகுப்தா, அந்த வயதான பெண்மணி இந்த 5 ஆண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தவள் பிரபு. தன் பிள்ளைகள் மரணித்த செய்தி கேட்டு மன கஷ்டத்தில் அவர்கள் இல்லாத உலகத்தில் இருக்க மனமின்றி மரணத்தை ஏற்றுக்கொண்டவள் பிரபு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் விதியின் முடிவை பார்த்து நாம் அழைத்து வருவதற்கு முன் தன் விதியை தானே முடித்துக் கொண்டவர்கள், சரிதானே? ஆம் பிரபு. சரி, இந்த அழையா விருந்தாளிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து சொல். பலனிற்கு ஏற்ற இடத்திற்கு விரைவில் அனுப்பி வைப்போம். மன்னிக்க வேண்டும் பிரபு. இவர்களின் வினை பலன் பார்த்து தீர்ப்பளிக்கும் வாய்ப்பு தங்களுக்கு இல்லை. என்ன சித்திரகுப்தா சொல்கிறாய்? இவர்களின் குறிப்பை சரியாக எடுத்துச் சொல் பிரபு. இவர்களின் முற்பிறவி மானுட பிறவி என்றும் இனிவரும் பிறவி தெய்வ பிறவி என்றும் பிரம்மன் எழுதிய சுவடியில் இருக்கிறது பிரபு. அப்படியானால் பிரம்மனின் எழுத்துப்படி என்னால் எதுவும் செய்ய முடியாதா? பிரம்மனின் எழுத்துப்படி தாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை பிரபு. இவர்கள் அனைவரையும் சிவபெருமானிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். இவர்களுக்கான முடிவினை அவர்தான் எடுக்க வேண்டும் பிரபு. அதுவும் சரிதான் சித்திரகுப்தா. பிரம்மனின் எழுத்துப்படி இவர்களின் முடிவை ஈசனே எடுக்கட்டும். நான் இவர்களை அழைத்துக் கொண்டு கைலாயம் செல்கிறேன். அதுவரை சபையை பார்த்துக்கொள். சரி பிரபு, இவர்களை கூட்டிக் கொண்டு நீங்கள் கைலாயம் சென்று வாருங்கள். நீங்கள் திரும்பி வரும் வரை தர்ம சபையை ஒத்திவைக்க உத்தரவிடுகிறேன். அதுவும் சரியான யோசனைதான். நான் சென்ற இடத்தில் எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியாது. ஈசனை பார்த்தவுடன் திரும்பி வரும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்காது. நான் வரும் வரை உன்னால் சபையை தனியாக கவனித்துக் கொள்ள முடியாது. உன் எண்ணப்படியே ஒத்திவைக்க உத்தரவிடு. நான் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு யமதர்மன் அந்த ஆன்மாக்களை கூட்டிக்கிட்டு கைலாயத்தை ஆளும் ஈசனை பார்க்க போறான். கைலாயத்து வாயில் காவல் நிற்கும் பூத கணங்கள் கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி அனுப்பி ஈசனை பார்க்க அனுமதி கேட்டு வர சொல்லி பூத கணங்களை அனுப்பி வைக்கிறான். பூத கணங்களும் அனுமதி கேட்டு வந்து ஈசன் வர சொன்னதா சொல்லி வாயில் கதவுகளை திறந்து விட்டு கைலாயத்துக்குள்ள யமதர்மனை ஆன்மாக்களோட செல்ல அனுமதி கொடுக்குது. யமதர்மனும் கைலாயத்தோட நுழைவாயிலை தாண்டி ஆன்மாக்களையும் கூட்டிக்கிட்டு ஈசனோட ஆசனத்தை நெருங்கி போறா. ஈசன் கண்களை மூடியபடி தவ நிலையில இருக்காரு. கைலை மலை அமர்ந்து 7 லோகங்களையும் காத்து ரட்சிக்கும் ஈசனை கடைக்கண் திறந்து எங்களை பாருங்கள். தங்களின் அருட்பார்வைக்காக தவம் இருக்கும் அடியவர்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன். வாருங்கள் யமுனேஸ்வரா, தங்களின் வருகைக்கான நோக்கத்தை யான் அறிந்து கொள்ளலாமா?
ஆட்டி வைப்பதும் ஆட வைப்பதும் தங்களின் திருவிளையாடல் பரம்பொருளே. காரண கர்த்தாவே, காரணத்தை கேட்டால் அடியேன் என் சொல்வேன். அண்ட சராசரத்தை படைத்தாலும் என் அசைவில் அதனை இணைத்தாலும் நான் அறியா விஷயங்கள் 1000 உண்டு யமனேஸ்வரா. அறியாததை அறிந்து கொள்ள ஆசை கொள்கிறேன். என் விருப்பமாக அதை நினைத்து நிறைவேற்ற மாட்டாயா? பரம்பொருளே, தங்களின் கட்டளைக்கு அடிபணிந்து பணி செய்யும் சேவகன் நான். என்னிடம் வேண்டுகோள் எதற்கு? சரி, உன்னுடைய விருப்பப்படியே கட்டளையாகவே கேட்கின்றேன். வந்த நோக்கத்தை சொல். ஈசனே, தன் விதியை தானே முடித்துக் கொண்ட இந்த நரன்களின் பாவ புண்ணிய கணக்குப்படி தீர்ப்பளிக்கும் அதிகாரம் எனக்கில்லை என்று பிரம்மன் எழுதிய சுவடி சொல்கிறது. அதனால் இந்த ஆன்மாக்களை தங்களிடம் அழைத்து வந்தேன். அப்படியா? பிரம்மனின் எழுத்தின்படி இவர்களின் விதி என்ன சொல்கிறது? முந்தைய பிறவி மானுட பிறவி என்றும் இனிவரும் பிறவி தெய்வ பிறவி என்றும் சுவடி சொல்கிறது பரம்பொருளே. அப்படி என்றால் விதியின்படி இவர்களுக்கான விடயத்தை நான் சொல்லி அனுப்புகின்றேன். தாங்கள் சென்று தர்ம சபையினை பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தரவு ஈசனே, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். என்ன மானுடர்களே, அற்புதமான உலகத்தை படைத்து அதற்கு ஏற்ற வாழ்வு நிலை அமைத்து அனுபவிக்க பிறவி கொடுத்தால் விதி முடிவதற்குள் நீங்களே முடித்துக் கொண்டு வருவது நன்றாகவா உள்ளது? சரிவிடுங்கள், அதற்கான 1000 காரணம் வைத்திருப்பீர்கள். அது அத்தனையும் உங்களுக்கு மட்டும்தான் நியாயமாக தெரியும். உங்கள் பூலோகத்தின் நியாயமெல்லாம் இங்கு செல்லுபடியாகாது, எவர் காதிலும் ஏறாது. விதியின் எழுத்துக்கள் மட்டுமே இங்கு விவாதத்திற்கு உள்ளாகும். அதன்படி உங்கள் அடுத்த பிறவி தெய்வ பிறவியாக உள்ளது. அதில் உங்கள் முடிவு என்ன? ஈசனே, தங்களின் கூற்றுப்படி தாங்கள் கொடுத்த அற்புத வாழ்வினை நாங்களே அளித்துக் கொண்டோம். இனி முடிவெடுக்கும் இடத்திலோ விருப்பத்தை சொல்லும் இடத்திலோ நாங்கள் இல்லை. தங்களின் கட்டளைக்கு தலையசைத்து கிடைக்கும் வாழ்வினை சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்கிறோம் ஐயனே. இனிவரும் பிறவியில் மண்ணுலகில் வாழும் மக்கள் வழிபடும் நாட்டார் தெய்வங்களாக ஐவர் ராஜா என்ற பெயர் கொண்டு புகழ் பெறுவாய். உன்னை தேடி வரும் மக்களின் உண்மையான பக்தியை பொறுத்து கொள்ளும் வரம், வெல்லும் வரம், குழந்தை பாக்கியம் அருளும் வரம், சோதனை தீர்க்கும் வரம், வேதனை மாற்றும் வரம், சகல செல்வங்களும் அருளும் வரம் என அத்தனை வரங்களையும் வழங்கும் தெய்வமாக திகழ்வாய். உன் துணையாக உன்னை பெற்றெடுத்த அன்னையே அவள் பெயர் கொண்டு மாலையம்மனாக உடனிருப்பாள். மானுட பிறவியில் காதல் கொண்டு பிரிய மனமின்றி உயிர் துறந்த நீயும் தெய்வ பிறவியாக தனித்து பல இடங்களில் பிரதான பெண் தெய்வமாக வடுக நாச்சியம்மன் என்ற பெயரில் புகழ்பெற்று அருள் தருவாய். அதற்கான காலம் வரும் வரை சொர்க்கலோகம் சென்று காத்திருங்கள்னு சிவபெருமான் சொல்லி அனுப்புறாரு. காதலுக்காக உயிரை விட்டும் நாம கடவுளாகும் போது கூட சேர முடியலையே என்ற வருத்தம் முத்துவடுகச்சி இருக்கு. அது காலப்போக்கில் மாறி ஒன்னு சேரும் காலம் அமையும்னு அவளுக்கு தெரியல. இருக்கிற கொஞ்ச காலமாவது சொர்க்கத்துல தன்னோட காதலனோட சேர்ந்து இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு முத்துவடுகச்சி கைலாயத்தை விட்டு கிளம்பி சொர்க்கலோகம் போறா. அவள மாதிரியே எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிந்தனையோட அங்கிருந்து கிளம்புறாங்க. ஈசன் சொன்ன மாதிரியே சொர்க்கத்துல கொஞ்ச நாள் அப்படியே போகுது. தெய்வ பிறவியா மண்ணுலகத்துக்கு போற காலம் குலசேகர பாண்டியனுக்கும் மாலையம்மனுக்கு மட்டும் முதல்ல கிடைக்குது. சிவபெருமான் இட்ட கட்டளைப்படி மண்ணுலகத்துல தனக்கான இடத்தை தேடி 2 பேரும் வர்றாங்க. அப்படி அவங்க 2 பேரும் பூலோகத்துக்கு இறங்கி வந்து யார பாக்குறாங்கன்னா, காவல் தெய்வத்துக்கெல்லாம் ஆதி மூல ரூபனவன், பூதங்களுக்கு தலைவனவன், அட்டத்துக்கு பாலகருக்கு அதிபதியவன், ஐயம்பந்தி சேனைக்கு அரசனவன், மகிழ்ச்சியை வதம் பண்ண ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனா பூவுலகத்தில் அவதரித்தவன், தர்ம சாஸ்தாவன், மணிகண்டனவன், சபரி மலைக்கு மேல வீட்டெடுக்கும் ஐயப்பனின் மறு உருவம் அவன், பாவநாச மலைக்கு மேல கரையாறு அருவிக்கரையில குடியிருக்கும் சொரிமுத்து ஐயனாரத்தா இவங்க பார்க்க வர்றாங்க. ஏய், யாருப்பா நீங்க? இந்த வனாந்தர காட்டுக்குள்ள இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை? ஐயனே, மானுட பிறப்பெடுத்து பாண்டிய மன்னனாய் ஆட்சி செய்து விதி முடியும் முன் மரித்து விண்ணுலகம் அடைந்து ஈசன் அருள் பெற்று தெய்வ பிறவியாய் மண்ணுலக மக்களின் துன்பம் போக்கி நல்வாழ்வு கொடுக்கும் தெய்வமாய் இருக்கும்படி ஈசன் பணித்த கட்டளையின்படி இவ்வுலகம் வந்தேன் ஐயனே. விண்ணுலகின் அதிபதி ஈசன் என்றால் மண்ணுலகின் அரசன் நீங்கள் தானே. உங்களை தரிசித்து அருள் பெற்று உங்கள் திருவடிப்பட்ட இவ்விடமே நானும் இருந்து அருள் தர வேண்டும் ஐயனே. நல்லா பேசுறையா? மன்னனாவே இருந்துட்டேல, அதனால உன் பழக்க வழக்கம் எல்லாம் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கும் போல. ஆனா நீ வர வாங்கிட்டு வந்தது மாளிகைக்குள்ள இருக்கிறான் பாரு, அவனுக்கு அருள் கொடுக்கறதுக்கு இல்ல. மண் குடிசையில இருக்கான் பாரு, அவனுக்கு அருள் கொடுக்கத்தான். ஏன்னா அவன் தான் உன்னை தேடி வருவான். அவன் வந்து பார்க்கிற இடத்துல தான் நீ இருக்க போற. அதனால நீ பேசுற நடைய முதல்ல மாத்து. அப்பதான் உன்னை பார்க்க வர்ற மக்களுக்கு நீ பேசுறது புரியும். முயற்சி செய்கிறேன் ஐயனே. நான் கேட்ட விஷயம் மறுபடியும் பாரா, அதே மாதிரி பேசுறத. சரி விடு, யாரும் சொல்லி மாறினதா சரித்திரமே கிடையாது. நீயா உன்னை மாத்திக்கிட்டா தான். நீ கேட்ட மாதிரி இந்த இடத்துல உன்னை உட்கார வைக்க முடியாது. உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அதை தேடி புடி, அங்க போய் உட்காரு. அங்க வர்ற மக்களுக்கு சிவன் சொன்ன மாதிரியே எல்லா நல்லதையும் செய்யி. அந்த இடத்தை எப்படி தேடி அடைவது ஐயனே? அதற்கான விடயத்தையும் தாங்கள் தான் சொல்ல வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்கிட்டயே கேட்கிற பாரு. சரி விடு, உனக்கு ஒரு நாளி நிறைய விதை தர்றேன். அதை எடுத்துக்கிட்டு உன் கால் போன போக்குல போ. உனக்கு மனசுக்கு பிடிச்ச இடம் வரும்போதெல்லாம் அதை இருந்து ஒரு விதை எடுத்து போடு. போட்ட உடனே துளுத்து மரமாகி நிக்கிற இடம் தான் உனக்கான இடம். அந்த இடத்துல கோவில் வாங்கி ஆட்சி பண்ணிக்கவோ. ஐயனே,
எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அதை நிறைவு செய்வீர்களா? என்னடா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, ஒன்னு முடிய ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டே இருக்க. சரி கேளு, என்னால முடியுதான்னு பாப்போம். நீங்கள் கொடுத்தனுப்பும் இவ்விதை முளைக்கும் இடத்தில் பிரதான தெய்வமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் பந்தி சேனையில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும். பாரா, விவரமான ஆள் தான்டா நீயே. தனியா போய் நிக்காம என்னையும் என் பந்தியும் சேர்த்து கூப்பிடுற, அத சூசகமா விருப்பம்னு வேற சொல்ற. இதில் சூசகம் என்று எதுவும் இல்லை ஐயனே. தங்களின் கண் பார்வையிலேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறேன். சொல்ல போனா அதுவும் நல்லதுக்கு தான். நீ வேற புதுசா சாமியா இருக்க, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. எவனுக்கு எதை கொடுக்கணும்னு கொஞ்ச காலத்துக்கு புடிபடாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உன்னையும் வழி நடத்த ஒரு ஆள் வேணும்ல. நீ என்ன பண்றேன்னா சங்கிலி பூதம், முன்னோடியா, பட்டவராயன், தலவா மாட, சொடல மாடன்னு 21 பேர் என் பந்தியில இருக்காங்க. அத்தனை பேரையும் உன் துணைக்கு கூட்டிக்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த விதையை வச்சு உனக்கான இடத்த கண்டுபிடி. அந்த இடத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட ஆசைப்படியே நான் அங்க வந்து சேர்றேன். மறுபடியும் சொல்றேன், கால் போன போக்குல போ. உனக்கு பிடிச்ச இடத்துல மட்டும் விதைய போடு. விதை போட்ட உடனே மரமாகணும், அதுதான் முக்கியம். அதை மட்டும் மறந்துடாத, மனசுல வச்சுக்க. இவங்க அத்தனை பேரையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. என் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி ஐயனே. எதையும் மறக்காமல் நினைவில் கொள்கிறேன். தங்கள் சேனைக்கு குறையில்லாமல் பார்த்துக் கொள்கிறேன். நல்ல விவரமான ஆளா தாண்டா இருக்கிற. சொல்றதெல்லாம் கற்பூர மாதிரி கப்புன்னு புரிஞ்சுக்கிற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உன் பேச்சு தான் சுத்தமா பிடிக்கல. அது எப்பதான் மாத்திக்க போறியோன்னு தெரியல. ஐயனே, பொறா என்ன சொல்ல போற? முயற்சி செய்கிறேன் ஐயனே, அதை தானே சொல்ல போற? நீ பொறுமையா முயற்சி பண்ற ஐயா. இப்ப போய் பாக்குற வேலையை பாருன்னு சொல்லி சொரிமுத்து ஐயனார ஐவர் ராஜாவை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஐவர் ராஜாவும் சொரிமுத்து ஐயனாரோட 21 பந்தி தெய்வங்களை கூட்டிக்கிட்டு அவர் கொடுத்த ஒரு நாளி விதையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி பேச்சிப்பாறையை நோக்கி அவரோட பயணம் போகுது. பேச்சிப்பாறை வந்த உடனே நாடில இருந்து ஒரு விதை எடுத்து போடுறாரு. விதை முளைக்கவே இல்லை. என்ன மகனே, ஐயம்பந்தி மொத்தமும் ஏன் எல்லைக்குள்ள, அதுவும் புதுசா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு என்ன விவரம்னு பேச்சியாத்தா சுடல மாட்டனை பார்த்து கேக்குறா. அது ஒண்ணும் இல்லத்தா, இந்த பய பேரு ஐவர் ராசாவா, புதுசா சாமி ஆயிருக்காப்ல. நம்ம ஐயங்கிட்ட வந்து கோயில் கேட்டாப்ல. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் அங்க கிடக்குறான். எங்களையே அவர்னால கட்டி இழுத்து கொண்டு போக முடியலன்னு அப்பப்போ புலம்புவாப்ல. அவரு புலம்புறது நியாயம் தானடா மகனே. உன்னையெல்லாம் கட்டி மறைச்சு கொண்டு செலுத்த ஒப்பனாலேயே முடியல. ஐயனை நீ என்ன பாடுபடுத்துவ? அட சும்மா இருந்தா, நீ என்னையவே தான் குறை சொல்லுவ. நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்ற மாதிரி. எனக்கு மேல அந்த முன்னோடியானு பட்டவராயனு இருக்காங்க. ஆனா உங்க கண்ணுகளுக்கு பூரா நான் மட்டும்தான் தெரியுவேன். சரி விடுற மகனே, கோவப்படாத. ஆமா, சும்மா கிடக்கிறவனு நோண்டி விட்டுறது, அப்புறம் கோவப்படாதான்னு என் பக்கமே திரும்புறது, எல்லா பயலுக்கும் இதே வேலையா போச்சு. சரி விடுறா, சொல்ல வந்தது முழுசா சொல்லி முடி. எங்க சொல்ல விடுறீங்க? அதுக்குள்ளதான் எங்கிட்டாவது திருப்பி விட்டுறீங்க. எங்க விட்ட? உங்க எல்லாத்தையும் கட்டி இழுத்து கொண்டு செலுத்த முடியாம ஐயா அப்பப்ப புலம்புறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா, அவரே ஏற்கனவே புலம்பிக்கிட்டு கிடக்குறாப்ல. இவ வேற வந்து கோவில் வேணும்னு கேட்டானா கையில விதைய கொடுத்து உன் இடத்தை தேடி போடான்னு அனுப்பி விட்டாரு. விதைய வச்சு எப்படிடா இடத்தை கண்டுபிடிக்கிறது? அது என்னன்னாத்தா, அந்த விதையை எடுத்துக்கிட்டு எண்ணம் போல போ. உனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு விதைய போடு. போட்ட இடத்துல உடனே மரமாச்சுன்னா அதுதான் உனக்கான இடம்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அதுக்காக தான் அந்த பையன் பிடிச்ச இடமா தேடி போய்கிட்டே இருக்கான். அதெல்லாம் சரிடா மகனே, அவன் தான் இடத்தை தேடி போறான். அவன் பின்னாடி நீங்க எல்லாம் ஏன்டா போறீங்க? அந்த கூத்த ஏன்டா கேக்குற? இவனை போய் இடத்தை கண்டுபிடிச்சு கோவில் வாங்கிக்கடான்னு சொன்னா அந்த இடத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உங்க பந்தி தான் இருக்கணும், உங்க கண்ணுக்கு முன்னாடி நானும் உங்க பந்தியில ஒருத்தனா இருக்கணும்னு கேட்டுவிட்டான். ஐயன் தான் கேட்டதை கேட்ட மாதிரியே வரமா கொடுக்குறவராச்சே. அதுக்கு சம்மதிச்சு தான் துணைக்கு எங்களை அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப நானும் உங்களோட வரவாடா? ஏன் தான் உனக்கு இந்த வேலை? நீ பாட்டுக்கு தனியா பூசை வாங்கிட்டு நல்லா தானே இருக்க. அப்புறம் ஏன் இந்த கூட்டத்தோட சேர ஆசைப்படுற? ஏன்டா நான் ஐயன் பந்திக்கு வரக்கூடாதா? இங்க வருதா, இதுல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. உனக்கு ஆசை இருந்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கூட்டத்தோட வந்து சேர்ந்துக்க. சரிடா, நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன்னு பேச்சியாத்தா சொரிமுத்து ஐயனார் கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லி கேட்கிறா. ஐயனாரும் சம்மதிச்சு அவர் பந்தியில பேச்சியம்மனை சேர்த்துக்கிறாரு. இப்ப பேச்சியாத்தாலோட சேர்த்து அந்த பயணம் அடுத்த இடத்தை நோக்கி போகுது. ஐயம்பந்தி 21 பேரோட பேச்சியம்மனு கூட வர பேச்சிப்பாறையை விட்டு குலசேகர பாண்டியன் அரண்மனை இருந்த வள்ளியூர் பக்கமா ஐவர் ராஜா வராரு. அங்க வள்ளியூர் தென்கரையில இருக்க மகாராஜா கோவிலுக்கு எல்லாரும் வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல ஒரு விதைய போட்டு பாக்குறாரு. அங்கேயும் விதை முளைக்கவே இல்லை. அந்த கோவில்ல பரிவார தெய்வங்களா இருக்க வன்னியராஜாவும் அவன் தங்கச்சி வன்னியச்சியும் இந்த பெரிய கூட்டத்தை பார்த்து மொத்த பேரும் இந்த பக்கமா வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வன்னியராஜா ஐவர் ராஜாவை வழிமறைச்சு, யாருப்பா நீ, புதுசா இருக்க, பின்னாடி வர்ற கூட்டத்தையும் உன் கையில இருக்க 4 விதையும் பார்த்தா சந்தேகமா இருக்கே, என்ன காரியமா இந்த பக்கம் சுத்திட்டு திரியிறேன்னு வன்னியராஜா கேட்டதும் ஐவர் ராஜா விவரத்தை பூரா எடுத்து சொல்றாரு. ஐவர் ராஜா எடுத்து சொன்ன விவரத்தை கேட்ட வன்னியராஜா, ஓ உனக்கான இடத்துல ஐயனே வந்து நிக்கிறதா சொல்லிட்டாரா? ஏத்தோய், இப்ப பாரு, உன்னைய மாதிரியே அவனு கூட வரேன்னு சொல்ல போறேன். வந்தா வரட்டும்டா, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லத்தா, இவன் இவனுக்கான இடத்த
பணத்தை தேடி போறானா இல்ல சண்டைக்கு போறானான்னு தெரியல. ஏன்டா இப்படி சொல்ற? பின்ன சண்டைக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையா சேர்த்துக்கிட்டே போறானே, அது ஐயம்பாடு அவன்பாடு. உனக்கு என்ன? அவன் வர்றேன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ள ஏன்டா கற்பனை கொட்டை கட்டுற? இப்ப பாருத்தா, நான் சொன்ன மாதிரியே தான் கேட்பான் பாரு. ஏயா சொரிமுத்து ஐயனாரே உன் விருப்பத்தை ஏத்துக்கிட்டு அவரு பந்தியவே உனக்கு துணையா அனுப்பி வச்சிருக்காரு. நீ தேடி பிடிக்கிற இடத்துல அவரே வந்து பிரதான தெய்வமா நிக்க போறாரு. அந்த இடத்துல எனக்கு என் தங்கச்சிக்கு இடம் கேட்டா கொடுப்பாரா? நான் கேட்டா கொடுப்பாரா என்னன்னு தெரியல. எனக்காக நீயே கேக்குறியா? எங்களையும் உன் இடத்துக்கே கூட்டிட்டு போறியா? இந்தா கேட்டான்ல. எப்படிரா மகனே, நீ சொல்றதுதான் நடக்குதா இல்ல நடக்கிறது நீ சொல்றியா? வர வர அதிசயம்ல நிறைய பண்ணிக்கிட்டுடா நீயே. ஆடா அதெல்லாம் ஒண்ணுமில்லத்தா. இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தது அந்த பையன் நடந்தது எடுத்து சொன்னதும் அவன் முகம் மாறினதை பாத்தியா? அந்த முகமே சொல்லுதே இந்த கூட்டத்தோட சேரணும்னு அவனுக்குள்ள இருக்க ஆசையா. அது என்னமோடா, என்னென்னமோ சொல்ற, அது எல்லாமே நடக்குது. பாக்குற எனக்கு ஆச்சரியமா தாண்டா இருக்குது. சரி இத சொல்லு, இப்ப வன்னியராசா அவன் தங்கச்சியோட நம்ம கூட்டத்துக்கு வருவானா வரமாட்டானா? ஏத்தா இப்போதைக்கு இந்த பயலுக்கு சூதுவாது தெரியாது. ஐயன் சொன்ன மாதிரியே நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. வெள்ளந்தியா இருக்கான். இப்ப ஐயன்கிட்ட கேட்பேன், அவரும் மறுப்பு சொல்லாம சேர்த்துக்குருவாரு பாரு. நெசமாத்தான் சொல்றியாடா மகனே? அப்படித்தான் நடக்கும் பாருத்தா. சுடலமாடை சொன்னது மாதிரியே ஐவர் ராஜாவும் வன்னியராஜாவுக்காக சொரிமுத்து ஐயனார் கிட்ட கேட்கிறாரு. சொரிமுத்து ஐயனாரும் ஐவர் ராஜா கேட்ட வேண்டுகோளை மறுக்காம வன்னியராஜாவையும் அவன் தங்கச்சியும் தாம் பந்தியில சேர்த்துக்க சம்மதிக்கிறாரு. ஆமாடா மகனே, நீ சொன்னது மாதிரி தான் எல்லாமே நடக்குது. எப்படிரா? ஏத்தா ஐயனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நல்லவன் கெட்டவன்னு பிரிச்சு பார்க்காம கேட்கறத வரமா அள்ளி கொடுத்துருவாரு. அவரு கொடுத்தத வாங்கினவன் போக்கு சரியில்லைன்னு வச்சுக்க, பொடனில் அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருவாரு. இந்த பய கூட இப்ப கொஞ்ச நேரமா தான் சுத்திக்கிட்டு திரியறேன். உனக்கு தெரிஞ்சு நீயும் கவனிச்சிருப்ப. எல்லா பேரையும் நம்புறியான், எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறியான். எனக்கு தெரிஞ்சு இவன் போன ஜென்மத்துல இப்படித்தான் இருந்திருப்பான் போல. அதனால இவன் பெருசா வாங்குபட்டிருப்பான். விசாரிச்சு பார்த்தா தெரியும். சத்தமே இல்லாம இம்புட்டு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கியாடா. இனி என்னடா நடக்கும்? இனி என்ன நடக்கும்? நாம தான் நடக்கணும். வாத்தா கிளம்புவோம். அடுத்த தேடி போறாங்க. நடக்க போறத நடந்து போய் தெரிஞ்சுக்கிறோம்னு சுடல மாடனும் பேச்சியாத்தாலும் ஐவர் ராஜாவோட பயணத்துல தொடர்ந்து போறாங்க. இப்ப ஐயன் பந்தியில வன்னியராஜாவும் அவன் தங்கச்சியும் சேர்ந்தாச்சு. ஐயனோட பந்தி இப்ப பலம் கூடி போச்சு. இப்படியே இவங்க பயணம் நாலா தசையும் மாத்தி மாத்தி போகுது. மனசுக்கு பிடிச்ச இடம் நிறைய வருது. விதை போட்ட இடமெல்லாம் முளைக்காம போகுது. நடந்து நடந்தே களைச்சு போன கூட்டம் திருச்செந்தூர் தாண்டி 16 மைல் தள்ளி ஒரு ஊர் பக்கமா போகுது. நல்லா செழுமையா இருக்கிற அந்த இடத்துல காத்துல கூட குளிர்ச்சி அதிகமா இருக்குது. அங்கங்க மரம் இருந்தாலும் வீசுற காத்து களைச்சு போன உடம்புல பட்டதும் ரம்மியமா தூக்கம் வருது. ஓய்வே இல்லாம இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுப்போம்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதிகமான உடம்பு கலப்பு இருந்ததால எல்லாருமே தன்னை மறந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஐவர் ராஜா வச்சிருந்த அந்த விதை உள்ள நாளி கைப்பிடியை விட்டு நழுவி தரையில விழுகுது. நல்ல தூங்கின கூட்டத்துக்கு நேரம் போனதே தெரியல. காத்துல இருந்த குளிர்ச்சி முன்னாடியை விட அதிகமா இருக்குது. அங்கங்க மரத்தோட இடைவெளியில வந்து விழுந்த சூரிய வெளிச்சம் கூட இப்ப விழுகல. தூக்கம் கலைஞ்சு ஐவர் ராஜா கண்ணை திறந்து பாக்குறாரு. எட்டெட்ட இருந்த மரமெல்லாம் இப்ப கிட்ட இருக்குது. ஒன்னோட ஒன்னு பின்னி பூஞ்சோலைய போல காட்சி கொடுக்குது. ஆச்சரியப்பட்டு எழுந்து பாக்குறாரு. தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்த இடமான்னு அவருக்கே சந்தேகம் வருது. உடனே அவர் கையில பிடிச்சிருந்த ஐயன் கொடுத்த நாளிய பாக்குறாரு. அதுல இருந்த விதைய காணோம். ஐவர் ராஜா அசந்து தூங்கும் போது கை நழுவி நாளி கவுந்து விழுந்த விதைதான் இப்ப அடர்ந்த காடா பெரிய பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. அதை பார்த்துட்டு தனக்கான இடத்தை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல ஐவர் ராஜா மனமுருகி கையெடுத்து கும்பிட்டு சொரிமுத்து ஐயனார் அந்த இடத்துக்கு அழைக்கிறாரு. ஐயன் கரையாறு கரவிட்டு வேங்க கூட்ட முன்ன போக வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு வலதுகை சாட்ட சொல்லட்ட வானமேக வந்து கூட மின்னல் வெளிச்ச பூமி முட்டை இடிச்சத்தம் மேலமாக காத்தும் கூட புயலாச்சு. பூமரத்து பூவெல்லாம் தரவுதந்து பாதையாக குதிரை காலடி சத்தம் 8 தசையும் தெரிச்சு ஓட கணைக்கும் சத்தம் காத்த கிழிச்சு அவன் சேனைக்கெல்லாம் செய்தி சொல்ல அனல் பறக்க ஐயன் வாரான். ஐவர் ராசா ஆசையை நிறைவேற்ற சாஸ்தா வாரான். அப்படி ஆரவாரமா சொரிமுத்து ஐயனாரு ஐவர் ராஜா தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்ச இடத்துக்கு வந்து சேர்றாரு. பரவாயில்லையடா, உனக்குன்னு விதிச்ச இடம் நல்லாத்தான் இருக்குது. ஐயனே, இடத்தை அடைந்தாகி விட்டது. இதில் கோவிலை எப்படி கட்டுவது? ஆமாடா, உடனே கல்லையும் மண்ணையும் எடுத்து கடக்கால உண்டு நீயும் நானும் கோயில் கட்ட போறோம். கேட்கிறேன் பாரு கேள்வி. அதுக்குன்னு ஆளை நாம தான்டா தேடி பிடிக்கணும். அவர்களை எப்படி தேடி பிடிப்பது? கோவிலை எப்போது கட்டி முடிப்பது? அருமையான கேள்வி. உங்ககிட்ட விதைய கொடுத்த உடனே இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை ஐயனே, ஒவ்வொரு இடமாக அலைந்து தேடி கண்டுபிடித்தேன். அப்படித்தான் இதுவும். நாம வந்துட்டோன்னு ஒருத்தனுக்கு உணர்த்தணும். அவனுக்கு நாம யாருன்னு அடையாளத்தை சொல்லி புரிய வைக்கணும். அதையெல்லாம் முதல்ல நம்பணும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதை எப்படி உணர்த்துவது ஐயனே? அதை எப்படி உணர்த்தணும்ன்றது வாயில சொன்னாலா உனக்கு புரியாது. அதை செஞ்சு காட்டும் போது தான் புரியும். இந்த வேலைய அதை ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட கொடுக்கணும். அதை யாருக்கிட்ட கொடுக்குறதுன்னா, டே மகனே, ஐயன் உன்னத்தாண்டா தேடுறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்க மாட்டாருதா. நம்ம தகுதிக்கெல்லாம் பெரிய பெரிய வேலை தான் சரிப்படும். ஆனா உனக்கு ரொம்ப தற்பெருமடா. ஏன்தா இருக்க கூடாதா? அப்படி எண்ணத்துல குறைஞ்சு போனேனா என்னை பத்தி எவனையும் எடுத்து சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டேன்.
என்னை பத்தி நானே பேசிக்கிருவேன், இதை போய் தற்பெருமைன்னு சொல்லுவியா? அதுக்கு பேர் தாண்டா மகனே தற்பெருமை. சரிதா, நீ அப்படியே நினைச்சுக்க, எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. மத்தவே என்ன நினைப்பான்னு என்ன நான் மாத்திக்க தேவையே இல்ல. மாத்திக்கவே வேணாம்டா ஐயா, நீ அப்படியே இரு. ஆனா ஐயன் உன்னைத்தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. என்னத்தான் கூப்பிடுறாரா? ஆமாடா, உன்னைத்தான் கூப்பிடுறாரு. என்ன ஐயனே, என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ஐயா சுடல, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறேன், செய்வியா? என்ன வேலை, எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன். அதுக்காகத்தாண்டா ஐயா உன்னை கூப்பிட்டேன். ஒண்ணும் இல்ல, இந்த ஐவர் ராசா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் விருப்பப்படி நானும் வந்துட்டேன். இப்ப நமக்கான இடத்துல நமக்குன்னு ஒரு கோயிலை உருவாக்கணும். அதுக்கு நாம வந்ததை இந்த சனத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கான வேலையை நீ தான் பார்க்க போற. அதுக்குன்னு போற வர எல்லாத்தையும் என்னத்தையாவது செஞ்சு பயன்படுத்த கூடாது. இதுக்கான ஆளா தேடி பிடிச்சு அவனுக்கு மட்டும்தான் உணர்த்தணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கியா, கவலையே படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவனுக்கு மட்டும் நாம வந்ததை உணர்த்துறேன், போதுமா? அது போதும்டா ஐயா. சொரிமுத்து ஐயனார் சொன்ன வேலையை செய்யறதுக்காக சுடலமாட அந்த வழிய வர்ற ஊர்சனை ஒவ்வொருத்தனையா பாக்குறான். அதுல இதுக்கு ஏத்த ஆளு யாருன்னு ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் ஊடுருவி பாக்குறான். அந்த நேரத்துல ஆடு மாடு மேய்ச்சல் தொழில் பாக்குற கோனார் சமூகத்த ஆளு பால் தயிர் வியாபாரத்துக்காக இந்த வழிய மேற்கு பக்கமா போறது நம்ம சுடலமாட கண்ணில் படுது. இந்த விஷயத்துக்கு இவன் சரியா வருவான்னு சுடலமாடை முடிவு பண்ணி நடந்தே பாலையும் தயிரையும் செமந்து போறவன் காலை தட்டி விட்டு பாலையும் தயிரையும் தரையில வெட்டியா கொட்ட வைக்கிறாரு. கால் இடறி கீழே விழுகிற கோனார் சமூகத்த ஆளும் ஏதோ யதார்த்தமா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. தினமும் அதே இடத்துல அதே மாதிரியான சம்பவம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. பாலும் தயிரும் வியாபாரம் பண்ண முடியாம வெட்டியா போகுது. அதே சமயத்துல வியாபார பொருள் இப்படி வீணா போறதுனால அவரோட வருமானம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த பிரச்சனையை சரி செய்ய அவருக்கு தெரிஞ்ச யோசனைப்படி பாதையை சுத்தம் பண்ணி பள்ளமேடு கல்லு கரடை இல்லாதபடி மட்டப்படுத்தி பாதையை சரி பண்ணி வைக்கிறாரு. அப்படி சரி பண்ண பாதையில அடுத்த நாள் பாலோட வரும்போது அதே மாதிரி தடுமாறி பானை விழுந்து உடைஞ்சு மறுபடியும் வீணா போகுது. நடக்கிறது என்னன்னு தெரியாத குழப்பத்தோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நடந்ததை நினைச்சு மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த தீராத குழப்பத்தோட பொழுது இறங்க தூங்க போறாரு. தன்னை மறந்து தூங்கின அவருக்கு கனவு வருது. கனவுல ஜடை முடி முடிந்து பிறை சந்திரன் தலை சுட்டி கரிய யானை மேல் கற்கை பலகை ஆசனம் பூட்டி அதில் இடதுகால் மடித்து உண்டி வலதுகால் தொங்க விட்டு வலதுகை சாட்டை ஏந்தி சந்திர பொலிவு தகதகக்க சுட்டரிக்கும் சூரியனை கண்கூச சொரிமுத்து ஐயனார் கனவுல வர்றாரு. வந்த ஐயன் தன்னை அடையாளப்படுத்தி தானும் தான் சேனையும் வந்து நிக்கிற செய்தியை சொல்லி தனக்கு கோவில் கட்டி வழிபட என்ன தேடி வரும் மக்களுக்கு சாதி பேதம் பார்க்காம சகல செல்வங்களை அள்ளி தந்து கஷ்ட நஷ்டம் இல்லாத அற்புத வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு ஐயன் சொல்ல, ஐயா நீ தான் வந்திருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. நீ சொன்னபடி கோவில் கட்டி பூஜை பண்ணலாம், என்கிட்ட வசதி வாய்ப்பு எதுவும் இல்ல. எதை வச்சு என்ன பண்ணுவேன்? உன்னை குறையில்லாம எப்படி கொண்டு செலுத்துவேன்? உன்கிட்ட அது இல்ல இது இல்ல நினைச்சு புலம்பாதையா. எது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன். என்ன நம்பி ஒத்த கல்ல எடுத்து வையே, எல்லாம் கூடி வரும், எல்லா சனமும் கூட வரும், கோயில் தானா எலும்பும் சொல்லி சொரிமுத்து ஐயனார் அந்த கோனார் கனவுல இருந்து மறைஞ்சு போறாரு. ஐயன் மறைஞ்சு போனது, கோனார் தூக்கம் கலைஞ்சு போது நடந்தது உண்மையா என்னன்னு அவரால் ஒரு முடிவுக்கே வர முடியல. சரி இன்னைக்கு அந்த பாத வழியை போவோம், இத்தனை நாள் நடந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா கனவுல நடந்தது உண்மைன்னு நம்புவோம், நம்மளால முடிஞ்சது ஐயன் சொன்னபடி செய்வோம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் கறந்த பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாத வழியை மேற்கு நோக்கி போறாரு. இவரை எதிர்பார்த்து அந்த இடத்துல சுடலமாடன் காத்துக்கிட்டு நிக்கிறாரு. எப்ப சுடல என்ன பண்ண போற? ஏன் பட்டவரா, எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியாதா? நீ பண்ண போற வேலை தெரிஞ்சுதான் வெரசா ஓடி வந்தேன். நீ பண்ண வரைக்கும் போதும், இனி எதுவும் பண்ண வேணாம் விடு. ஏன் நான் பண்ற வேலையில உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லடா ஐயா, ஐயன் தான் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டாரு. இத ஐயன் தான் சொல்லி விட்டாரா? ஆமாப்பா, ஐயன் தான் சொன்னாரு. அது சரி, அதையும் உன்கிட்ட சொல்லி விட்டாரு? என்கிட்ட எங்க சொல்லி விட்டாரு? முன்னாடி என்கிட்ட தான் சொன்னாரு. அவனுக்கு தான் உன்னை பார்த்தாலே பயமாச்சே அவனுக்கு. என்கிட்ட சரி சொல்லு. அதனாலதான் அவன் என்கிட்ட தகவலை சொல்லி அனுப்பி விட்டான். சரி அவனுக்கு என்ன என்கிட்ட பயமா இருக்காதா? பின்ன நீ என்கிட்டயே இம்புட்டு கேள்வி கேட்கிற, அவனை நீ சும்மாவா விடுவ? அதனாலதான் உங்ககிட்ட வாயை கொடுத்து வாய் எடுக்க முடியாம எல்லா பயிலும் பயப்படுறான். ஆனா ஒண்ணு பட்டவராயா, நான் எதுவுமே பண்ண வேணாம், நீங்களே பேசி என்ன பொல்லாவதான் ஆக்கிடுவீங்க. சும்மா என்னத்தையாவது பேசாத. நீ என்னமோ எதுவுமே பண்ணாத மாதிரி எங்கடா பண்ண விடுறீங்க? அதுக்குள்ளதான் எவனாவது வந்து என்னத்தையாவது சொல்லி கெடுத்து விட்டுறீங்களே. ஏத்தா இவ்வளவு பேசுறான், நீ எதுவுமே சொல்லாம நிக்கிற. இவனுக்கு நாங்க சொன்னாதான் எதுவும் புரியாது, காதல ஏறாது. நீ எடுத்து சொல்லலாம்ல. ஐயன் சொல்லும் போது நீயும் தானே கூட இருந்த. ஏன்டா மகனே எல்லா பையிலும் இப்படி பயன்படுத்தி வைக்கிற? வாத்தா நீ இவங்களோட சேர்ந்துட்டியாக்க. இவங்க பேச்செல்லாம் நம்பாத. இப்படி பேசியே தான் என்னை இங்க கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. சத்தமே இல்லாம காரியத்தை சாதிச்சுட்டு போயிருவாங்க. இப்ப கூட பாரு, என்ன ஏதுன்னு கேட்டா முழுசா கூட சொல்லாம
என் பக்கம் திருப்பி விடுறான். கேட்டா நான் தான் கேள்வியா கேட்டு பேச விட மாட்டேன்னு சொல்லுவேன். நானும் பாத்துக்கிட்டு தான்டா மகனே இருக்கேன். அவனை எங்க நீ பேச விட்ட? ஆமத்தா, நான் தான் பேசி பேசி அவனை பேச விடாம பண்ணிட்டேன். நான் வேணா வாயை மூடிக்கிறேன். அவனை சொல்ல வந்தது முழுசா சொல்ல சொல்றியா? அவனை விடுறா மகனே, நானே சொல்றேன். நல்லதா போச்சுதா, என்னை காப்பாத்தின உன்னையும் ஒன்ன சேரும். நீயே சொல்லு, என்ன ஆளை விடு. இளைய பட்டவராயா, கொஞ்சம் நில்லியா, சொல்லிட்டு போ. அவனை விடுறா மகனே, போட்டும். நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல. சரிதா, அவன் போகட்டும், நீயே சொல்லு. அடே, உனக்கு ஐயன் கொடுத்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நேத்தே ஐயன் போய் அந்த ஆள் கனவுல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாராம். அதை கூட அவன் அரகுற மனசோட தான் ஏத்துக்கிட்டான் போல. என்னைக்கும் போல இன்னைக்கு கால் தட்டி பால் கொட்டாம இருந்தா வந்த கனவை முழுசா நம்பி மனசார எல்லாத்தையும் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா. அதனாலதான் எதுவுமே பண்ண வேணான்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஐயன் முன்னாடியே அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப ஐயன் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போதா? ஆமாடா மகனே, உங்ககிட்ட கொடுத்த வேலையை குறையில்லாம செஞ்சு முடிச்சதுனால ஐயன் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்க போகுது. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு? நம்மளும் ஏதோ சாதிச்சோம்னு என்ன வருதா இல்லையா? அதை விட்டு நீ பண்ண வேலை போது நிப்பாட்டுன்னு சொல்லும் போது நம்மளை குறை சொல்ற மாதிரியே தோணுதுல. ஏண்டா மகனே, அப்ப நீ பார்த்த வேலைக்கு ஐயன் முதற்கொண்டு எல்லாரும் தேடி வந்து பாராட்டணும்னு சொல்றியா? அட நீ என்னத்தா ஊரை குட்டி மேடை போட்டு பாராட்டு விழாவை எடுக்க சொன்னேன். உன்னை நம்பி கொடுத்த வேலை நல்லபடியா பண்ணேன்னு ஒரு வார்த்தை தானே சொன்னேன். அதை கூட சொல்ல மாட்டாங்களே. நியாயமான எதிர்பார்ப்புடா மகனே. யாரும் சொன்னாலும் சொல்லனாலும் என்ன, ஆத்தா நான் சொல்றேன், என் புள்ள எல்லாத்தையும் விட கெட்டிக்காரன் போதுமா? இந்த ஒரு வார்த்தை போதும்தா. ஆனா இந்த வார்த்தையை கூட சண்டை போட்டு மல்லு கட்டி தான் வாங்கணும்னு இருக்கு பத்தியா? அதை நினைக்கும் போதுதான் என் மனசே ஆற மாட்டேங்குதுதா. ஏண்டா மகனை, என்கிட்டயே உன் வேலையை ஆரம்பிக்கிற? என் பொறுமையை சோதிக்காதடா. என்னால முடியாது. ஐயன் சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வையி. அந்த பால்காரனை கொஞ்சம் விட்டு வையி. உன் புலம்புல கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமா எடுத்து வையி. என்னத்தா நீ பாட்டுக்கு அடுக்குமொழியில் வசனத்தை போட்டு நடைய கட்டிவிட்ட? என்னால முடியலடா மகனே, என்ன ஆள விடு. அப்ப பால்காரனை ஒண்ணுமே பண்ண வேணாமா? ஒண்ணுமே பண்ண வேணாம். சொரிமுத்து ஐயனார் சொன்னபடி அந்த வழியே வர கோனார் சமூகத்தை ஆள எதுவும் பண்ணாம சுடலமாட வேடிக்கை மட்டும் பாக்குறாரு. ஒரு பயத்தோட அந்த இடத்தை நெருங்கி வர்ற அவரு எந்த ஒரு சம்பவமும் நடக்காம கடந்து போறது நினைச்சு சந்தோஷப்படுறாரு. கனவுல நடந்த விஷயத்தை அதுக்கப்புறம் முழுசா நம்புறாரு. அந்த மகிழ்ச்சியில அவரோட முகம் பயம் மறைஞ்சு பிரகாச சிரிப்பு நிறைஞ்ச முகமா மாறுது. அதை பார்த்த மாடனுக்கு ஒத்தையாளா தனியா நின்று உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு பூரிப்பு உண்டாகுது. அந்த கோனாறு சமூகத்தால நினைச்சபடி பாலும் தயிரும் வெட்டியாகாம வியாபாரம் பண்ணிட்டு வந்ததால கனவுல ஐயன் சொன்ன மாதிரி கால் இடறி விழுந்த அந்த ஊர் பொது இடத்துல செம்மண் குழைச்சு பீடமம் வச்சு வண்ணம் அடிச்சு கரிய யானை மேல் கற்கை பலகை அமர்ந்து காட்சி தந்த ஐயனை நிலநிறுத்தி கற்கை மேல் ஐயனாருன்னு பேரும் வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வருமானத்துக்கு தக்க தீப தூபம் காட்டி படையல் போட்டு குறையில்லாம கொண்டு செலுத்துறாரு. ஒத்த குடும்பமா இவங்க மட்டும் கும்பிட்டு வர்றாங்களே தவிர வேற யாரும் கும்பிடுற மாதிரி தெரியல. காத்து வெயில் மலைக்கெல்லாம் வெட்ட வெளியில பீடம் தாக்கு பிடிக்காம சேதம் அடையுது. அதை அப்பப்ப சரி பண்ணி வழிபடுற நிலைமையை பார்த்து கோனாருக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாகுது. ஏண்டா ஐயா, இந்த ஊருக்குள்ள எத்தனையோ சாதிசனை இருக்கு. அத்தனையும் விட்டு ஒண்ணும் இல்லாத என்கிட்ட வந்து உன்னை அடையாளப்படுத்தின, உன்னை கொண்டு செலுத்துற கடமையை என்கிட்ட கொடுத்த, எதுவுமே இல்லாத என்னால என்ன செய்ய முடியும்னு தயங்கும் போது நான் இருக்கேன்னு தைரியம் சொன்ன. நீ கொடுத்த தைரியத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கட்டி கொண்டு வந்துட்டேன். இப்ப காத்துக்கு மரப்படைக்க முடியல, மலைக்கும் வெயிலுக்கும் தப்பிக்க முகடு மேய முடியல, கொட்டுற மலையில கரைஞ்சு போற பீடத்தை பார்த்து மனசு உடைஞ்சு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்ட கூடாதான்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு தூங்க போறாரு. நல்ல தூக்கம் வருது. தூக்கத்துல கனவு வருது. கனவுல ஐயன் வராரு. என்னையா நீ எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க? இடம் பிடிக்க தெரிஞ்ச எனக்கு எடுத்துக்கிட்ட ஆள் பிடிக்க தெரியாதா? கவலைப்படாம இரு. இந்த ஊருசனை என்ன தேடி வரும். வரங்கேட்டு நிக்கும் காலம் வரும். அன்னைக்கு கேட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பேன். எனக்கு ஏத்ததெல்லாம் அன்னைக்கு வாங்கிக்கிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஒத்தையா நின்று கும்பிடுற உனக்கு ஒத்தாசை பண்ண சாதி பேதம் பார்க்காம எல்லா சனமும் சேர்ந்து போற நேரம் வரும். அது வரைக்கும் புலம்பாம இருன்னு சொல்லி மன கவலையோட கிடக்கிற கோனாறு மனசை தேத்திட்டு ஐயன் கனவை விட்டு கலைஞ்சு போறாரு. ஐயன் சொன்ன மாதிரியே அதுக்கான காலமும் நேரமும் நெருங்கி வருது. யாருமே கண்டுக்காத கோவில இப்போ மேற்கு பக்கமா நடந்து போற வேத்து சாதி சனங்க கூட போற வேலை முடியணும்னு போற போக்குல மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே போறாங்க. அவங்க நினைச்சு போற காரியமும் கை கூடுது. அது அப்படியே ஊருக்குள்ள காத்தா பரவி ஓட்டமும் நடையுமா போற போக்குல கும்பிட்டு போன சனமெல்லாம் நின்னு நிதானமா கும்பிட ஆரம்பிக்குது. அத்தனை சனமும் ஜாதி பேதம் பார்க்காம ஒன்னா வந்து கூடுற சூழல் அமையுது. இந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிற தொழில் பார்க்கிற கோனார் சமூகத்து ஆளுக போலவே பல சமூகத்து மக்கள் ஒன்னா இணக்கமா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. அதுல பனை மரம் ஏறி பனை பொருட்களை அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ற பனையேறி நாடார் சமூகத்து ஆட்களும் இருக்காங்க. அந்த காலத்துல வருஷத்துல பாதி நாள் செழிப்பாவும் பாதி நாள் மழை தண்ணி இல்லாத வறட்சியாவும் தான் அந்த ஊரு கிடந்திருக்கு. அப்படி செழிப்பா இருக்கும்போது ஊருக்குள்ள இருந்து தன்னோட பொழப்ப பாக்குற சனங்க வறட்சி காலம் வரும்போது வேலை பொழப்ப தேடி செழிப்பா இருக்க பகுதியை நோக்கி போவாங்க. இப்ப கோனார் சமூக
சமூகத்து ஆளுக செழிப்பா இருக்கும்போது ஊருக்குள்ள ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு பாலை கறந்து வித்துக்கிட்டு இருக்கிறவங்க ஊரு வறட்சி ஆகும் போது மேற்கு பக்கமா செழிச்சு கிடக்கிற ஊருக்கு ஆடு மாடெல்லாம் பத்திக்கிட்டு போய் கெடை போட்டு பொழப்ப நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பனையேறி நாடார் சமூகத்து ஆளுகளும் பனை பொருள் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பொழப்பு ஊருக்குள்ள ஓடும். அது இல்லாத காலத்துல மேற்கு பக்கமா செழிச்சு கிடக்கிற ஊருக்கு போய் அங்க இருக்கிற தென்னந்தோப்புல தேங்காய் வெட்டுற வேலைக்கு போவாங்க. இது மாதிரி எல்லா சமூகத்து ஆளுகளும் பொழப்பு தளப்பு இல்லாத காலத்துல பொழப்பு தேடி போய் கொஞ்ச நாள் தங்கி வேலை பார்த்து கை நிறைய கூலியை வாங்கிக்கிட்டு வருவாங்க. அந்த காலத்துல பாக்குற வேலைக்கு கூலியா பணம் கிடைக்கிறது குதிரை கொம்பு மாதிரி. நெல் இருக்க போனா நெல்லு கூலியாவும், கடலை எடுக்க போனா கடலை கூலியாவும், தேங்காய் வெட்ட போனா தேங்காய் கூலியாவும் தான் கிடைக்கும். அதை கொண்டு வந்து உள்ளூர் சந்தையில கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிடுவாங்க. அப்படி ஒரு நாள் ஊருக்குள்ள பொழப்பு தளப்பு இல்லாம போக மேற்கு பக்கமா தேங்காய் வெட்ட போகலாம்னு பனையேறி நாடார் ஆளுக ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. மேற்கு பக்கமா போற வழித்தடத்து மேல இருக்க இந்த சாமியை பத்தி ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசுறத கேள்விப்பட்டு ஐயன் கோவில்ல நின்னு, எப்ப சாமி நீ யாரு, உன் பேரு என்னன்னா எனக்கு தெரியாது, ஊருக்குள்ள இருக்க வரைக்கும் பொழப்பு தளப்பு நல்லா தான் போச்சு, எதுக்காகவும் யாருகிட்டையும் போய் நிக்கிற நிலைமை எனக்கு வரல, அதனால உன்ன மாதிரி சாமியை கூட நான் கண்டுக்காம விட்டாச்சு. இன்னைக்கு பொழப்ப தேடி வெளியே போறோம். கிடைக்கிற வேலை நிறைய இருக்கணும், பாக்குற வேலை நறுக்கணும் முடியணும், கொடுக்கிற கூலி உருப்படியா இருக்கணும். ஊருக்குள்ள ஜனங்க உன்னை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க, அதுல எனக்கு பெருசா நம்பிக்கையெல்லாம் இல்ல. நான் கேட்டது கேட்டபடி எனக்கு கிடைச்சிச்சுன்னா உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் சரியா செய்யறேன்னு ஒரு வேண்டுதலை போட்டுட்டு பனையேறி நாடாரு அவரோட கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மேற்கு பக்கமா போறாரு. எந்த வருஷமும் இல்லாம அந்த வருஷம் மேற்கு பக்கம் நல்ல விளைச்சலோட செழிச்சு கிடக்குது. கூலிக்கு ஆள் கிடைக்காம அலையும் போது இவங்க வந்தது நல்லதா போச்சுன்னு இருக்கிற வேலையை பூரா பனையேறி நாடார் கிட்ட கொடுக்குறாங்க. வேலை நிறைய கிடைச்ச சந்தோஷத்துல பம்பரமா சுத்தி அத்தனை வேலையும் நாளையும் பொழுதையும் வெட்டி ஆக்காம சீக்கிரமா முடிக்கிறாங்க. இப்ப இவங்க பார்த்த வேலைக்கு கூலி கொடுக்கணும். தேங்காய் வெட்டுக்கு கூலியா தேங்காய் கொடுக்கறதா இருந்தா கொடுக்கிற தேங்காய் எடுத்துட்டு வர்றதுக்கு 2 மாட்டு வண்டி வேணும். தூக்கி செமந்து போக சிரமமா இருக்கும்னு சுலபமா கொண்டு போற மாதிரி ஏதாவது கூலி கொடுங்கன்னு பனையேறி நாடார் கேட்டதும் தேங்காய்க்கு பதிலா கூலியா மிளகு மூட்டை 2 கொடுத்து அனுப்புறாங்க. கூலியா கிடைச்ச 2 மூட்டை மிளகோட ஊர் வந்து சேர்றாங்க. ஊருக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மிளகு மூட்டையை எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்காக போறாரு. அதை வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்ல. அப்படியே வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கேக்குறாங்க. இந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு சும்மாவே கிடக்கட்டும்னு மிளகு மூட்டையை கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஓரமா போட்டுட்டு வெறுப்புல பனையேறி நாடார் இருக்காரு. என்னடா இது, இந்த சாமி யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கும்னாங்க, அப்படி என்னத்தை நான் பெருசா கேட்டுவிட்டேன், என்ன மட்டும் இந்த சாமி இப்படி போட்டு பாக்குது. நல்ல பொழப்பு கிடைச்சிச்சு, பொழப்புக்கு ஏத்த கூலி கிடைச்சிச்சு, கூலி எடுத்து செலவழிக்க விதி இல்லாம போச்சே. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சு நான் பாட்டுக்கு பொழப்புக்கு கிளம்பி போயிருந்திருப்பனே தவிர இந்த சாமி இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி பார்த்திருக்க மாட்டேனே. இப்ப ஏன் பொழப்பு மட்டும் கெட்டு போச்சுனாலும் பரவாயில்லையே, என்ன நம்பி வந்தவன் வீட்டுல அடுப்பறிக்க கூட விதி இல்லாம போச்சே. நாலு பின்ன பொழப்ப தேடி வாங்கடா போவோம்னு கூப்பிட்டா என்னை எப்படி நம்பி வருவாங்கன்னு பனையேறி நாடாரு நடந்ததை நினைச்சு நிலைமையை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்காரு. இப்படியே 10-15 நாள் ஓடி போயிருது. பொழப்ப தேடி எந்த பக்கமும் போகாம ஊருக்குள்ள பொழைக்க வழி இல்லாம வீடே கதின்னு கிடக்குறாரு. அதுக்குள்ள மிளகோட விலை கிடுகிடுன்னு ஏறி உச்சத்துல நிக்குது. மிளகு கையிருப்பு இல்லாத பக்கத்து ஊர் வியாபாரி பனையேறி நாடார் கிட்ட 2 மூட மிளகு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 1/4 விலையை கொடுத்து வாங்கிடலாம் நினைச்சுக்கிட்டு தேடி வர்றாரு. அதே சமயத்துல மிளகு விலையேறின விஷயம் பனையேறி நாடாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏப்பா பனையேறி, நீ என்னமோ மேக்கால பொழப்புக்கு போய் கூலிக்கு மிளகு வாங்கிட்டு வந்து விலை போகாம சும்மா வச்சிருக்கியாமே. அட ஆமாங்கய்யா, அது 2 மூடை சும்மா தான் கிடக்கு. சும்மா மூலையில போட்டு வச்சா எப்படியா கைக்கு காசு வரும்? நான் நல்ல விலை கொடுக்குறேன், மூட்டையை தூக்கி விட்டு காசை கைப்பத்த பாரு. நல்ல விலைனா எம்புட்டுன்னு சொல்லுங்க, மூட்டைக்கு 3 அணா தரையா. பரவாயில்லையா, ரொம்ப கெட்டிக்காரனா தான் நீ இருக்க. மூட்டைக்கு 30 அணா போகும்போது 3 அணாவு கேட்கிற பத்தியா, பணமரம் ஏறவன் தானே. பவுசா பேசி ஏமாத்திலான்னு வந்திருக்கியாக்க. 10-15 நாளா பொழப்பு தளப்பு இல்லாம வீட்டுல சும்மா தான் கிடக்குறேன். அதுக்காக மிளகு மூட்டை என்ன விலைக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாமலாம் இல்ல. ஒன்னும் தெரியாதவன் என்னத்தையாவது கையில கண்டதை கொடுத்து கைப்பத்திட்டு போயிடலாம்னு கணக்கு போட்டு வந்திருக்க. நீ என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு தெரியற? நீ சொல்ற விலைக்கெல்லாம் போகாதியா. நீ யானை விலைய மிளகுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, அப்ப நீயே சொல்லு, மூட்டைக்கு என்ன தருவேன்னு. இங்க பாருப்பா, நானும் வியாபாரி தான். வாங்கி விக்கிறதுக்கு எனக்கு லாபம் வேணாமா? உனக்கும் நட்டம் இல்லாம எனக்கும் கைய பிடிக்காம ஒரு விலைய சொல்லு. உனக்கும் காசு கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு 2 காசு லாபம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இப்ப தாயா நீ பேசுறது நியாயமா இருக்குது. மூட்டைக்கு 3 அணா குறைச்சு தர்றேன், உனக்கு லாபம் இருக்கும், எனக்கு நல்ல விலை போன திருப்தி இருக்கும். என்ன சொல்ற? வாஸ்தவம் வந்தேன், இருந்தாலும் இன்னும் 1 அணா குறைச்சு கூட. ஏன்னா விலை என்னைக்கு ஏறும் இறங்கும்னு தெரியாது. இன்னைக்கு நீ காசு பார்த்துட்டு போயிருவ, நான் வாங்கி வச்சல விற்கணும். முன்ன பின்ன ஆச்சுன்னா நட்ட எனக்கு தானே. அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரியா, இதுக்கு மேல உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி என்ன ஆக போகுது? அந்த விலைக்கே எடுத்துக்கன்னு விலை போகாம கிடந்த மிளகு மூட்டைய நல்ல விலைக்கு நல்ல லாபத்தோட கைமாத்தி
விட்டு பணத்தை கையில வாங்குறாரு. அந்த பணத்தை கூட வந்த அத்தனை பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கறாரு. கிடைச்ச வேலைக்கு கொடுத்த கூலிக்கு கூடுதலான லாபம் வந்தது அந்த சாமியோட அருள் தான் புரிஞ்சுக்கிட்டு வந்த பணத்துல கொஞ்சத்தை எடுத்து பண ஓலை வெட்டி முடிஞ்சு வெயிலுக்கும் மழைக்கும் காஞ்சு நனைஞ்சு கிடக்கும் கற்கை மேல ஐயனாரோட பீடத்தை சுத்தி முதல்ல குடிசை ஒண்ணு போடுறாரு. வெட்ட வெளியில கிடந்த ஐயனாருக்கு இப்ப குச்சி கிடைச்சு போச்சு. கேட்டது நடந்த சந்தோஷத்துல சனத்தோட வரவு கூடி போச்சு. ஐய மனசு போல ஊரும் செழிச்சு போச்சு. என்னையா கோனாரு சந்தோஷமா? இப்படித்தானே என்ன பார்க்க ஆசைப்பட்ட? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சா? ஆமையா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. அவ்வளவுதாயா, பொறுமையா இரு, எல்லாம் கைகூடி வரும். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு காத்திருந்து பாருன்னு ஐயனார் சொன்ன மாதிரியே வேண்டுன அத்தனையும் ஒண்ணு கூட சோடையாகாம கை மேல பலனா கிடைக்க காசு பணம் எல்லாம் ஊருக்குள்ள நல்லா புழங்க ஆரம்பிக்குது. இரும்பையும் செம்பையும் தாண்டி தங்கமும் புழக்கத்துக்கு வருது. ஐயன் வந்த கொஞ்ச காலத்துல நடந்த வளர்ச்சியை பார்த்து அக்கம் பக்கத்து ஊருக்கார அத்தனை பேத்துக்கும் இந்த ஊரை பத்தியும் வரங்கொடுக்கும் கற்கை மேல ஐயனார பத்தியும் தான் பேச்சு. இவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லா கண்ணும் ஆச்சரியமா பார்க்கும்போது ஒரு கூட்டத்தோட கண்ணு மட்டும் ஆசையா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த கூட்டத்தோட மொத்த கண்ணும் இந்த ஊரு பக்கமா திரும்பிச்சு. என்ன பெருசு, கொஞ்ச நாளா ஒரே ஒரு ஊரு மட்டும் காசு பணத்தோட பவுசா உலா வருது, என்னவா? என்ன காரணமா? உனக்கு எதுவும் தகவல் தெரியுமா? என் வயசுக்கு எத்தனையோ ஊரை பார்த்திருக்கேன் தம்பி, ஒண்ணுக்குமே ஆகாத ஊரு இப்படி நம்ம கண்ணை உறுத்துற அளவுக்கு வளர்ந்து நின்று பார்த்ததே இல்லை. இந்த ஊரு இப்படி இருக்கிறது கூட அங்க உள்ள ஐயனாருன்னு தான் சொல்றாங்க. அவரு தான் கேட்கறதெல்லாம் கேட்டபடி கொடுக்குறாராம். அதனாலதான் இம்புட்டு வளர்ச்சி வளர்ந்து கிடக்குதான். அப்ப நல்லதா போச்சு. என்ன தம்பி நல்லதா போச்சு? இல்ல பெருசு, சாமி எல்லாத்துக்கும் பொதுவு தானே? ஆமா, அப்ப சாமி கொடுத்த பொருளும் பொதுவு தானே? அது எப்படி தம்பி? ஆமா பெருசு, சாமி என்ன ஆள் பத்து ஆளா கொடுக்குது? இல்ல, அப்போ அதுவும் எல்லாத்துக்கும் பொதுவுதான். இப்ப என்ன சொல்ல வர்ற தம்பி? இப்போ நாம கேட்டு சாமி கொடுத்தா என்ன, சாமி கொடுத்தது நாம எடுத்தா என்ன? ரெண்டும் ஒண்ணு தானே? நீ அப்படி வர்றியா தம்பி? சரிதான். ஆனா மனுஷன் சேர்த்து வச்சதை எடுக்கிறதுக்கும் சாமி கொடுத்து வச்சதை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதுல என்னையா வித்தியாசம் இருக்கு? மனுஷன் சேர்த்து வச்ச பொருளை களவெடுக்கிறதுக்கு மனுஷன் தூங்குற நேரம் பார்த்தா போதும், களவு கச்சிதமா முடிஞ்சிடும். ஆனா சாமி கொடுத்து வச்ச பொருளை களவெடுக்கிறதுக்கு சாமி தூங்குனாதான் முடியும். சாமி எப்ப தூங்கும், எம்புட்டு நேரம் தூங்கும்னு உங்க அப்பனுக்கு அப்ப வந்தாலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஊருக்குள்ள களவு எப்படி எடுக்க முடியும்? சாமி தூங்குற வரைக்கும் நாம ஏன் காத்திருக்கணும்? சாமியை நம்மளே தூங்க வச்சுட்டா என்னையா பாட்டு பாடி தூங்க வைக்க போறியா? பாட்டு பாடினா சாமி எப்படி தூங்கும்? அதை கட்டுக்கட்டி தான் தூங்க வைக்கணும். கட்டுக்கட்டுற வித்தையெல்லாம் உனக்கு தெரியுமா? கட்டுக்கட்ட எனக்கு தெரியும். யார் சொன்னா? கட்டுக்கட்டுற ஆளை வச்சுதான் கட்டணும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட வித்தைக்காரனை உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது, தேடித்தான் பிடிக்கணும். புடி நீ தேடி பிடிக்கிறதுக்குள்ள உனக்கு வயசு பாதி போயிடும், நானும் போய் சேர்ந்துருவேன். நீ என்ன பெருசு நம்பிக்கை இல்லாம பேசுற? வாரம் தாண்டதுக்குள்ள ஆளை பிடிச்சு கொண்டு வரணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த களவெடுக்கிற கல்வர் கூட்டத்தை ஆளு மந்திரமும் மாந்திரிகமும் நல்லா தெரிஞ்சவனை தேடி மலையாள தேசம் போறான். கடவுளை கட்டும் வித்தை தெரிஞ்சவனை அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வர்றான். கேட்டதை கேட்டபடி அள்ளி கொடுத்து வாழ வைக்கிற கற்கை மேல ஐயனாரை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுக்காக அந்த ஊரு சனம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஐயனுக்கு திருவிழா எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த திருவிழா ஏற்பாடுல இருந்து செலவு முதற்கொண்டு எல்லாமே தடபுடலா பிரம்மாண்டமா இருக்குது. இதுல கற்கை மேல ஐயனார் வரம் கொடுத்து பலனடைஞ்ச அத்தனை சமூகத்து மக்களோட பங்கு இதுல இருக்கு. அப்படி ஒன்னா மண்ணா சேர்ந்து நின்று எல்லா சமூகமும் கொண்டாடுற அந்த திருவிழா கூட்டத்துல தான் இந்த கல்லர் கூட்டத்தோட மலையாளத்தானும் வந்து நோட்டம் பார்க்க வர்றான். களவெடுக்கு நோக்கத்துல வந்தவனுக்கு காடு கர வீடு வாச பொண்ணு பொருள் மேல கண்ணு போது, சாமிய கட்ட வந்தவனுக்கு திருவிழா கூட்டத்திலேயே கண்ணு நிக்குது. ஏத்தோய் அங்க பாரு, ஒருத்தன் கூட்டத்துல சம்பந்தமே இல்லாம நிக்கிறான். யாரடா சொல்ற மகனே? அந்த நிக்கிறான் பாருத்தா, உனக்கு தெரியலையா? ஆமா, அவனுக்கு என்னடா? அவனை நல்லா பாருத்தா, கண்ணு அங்க இங்க ஓடாம நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் நம்மள பாக்கலடா மகனே, உன்னைய மட்டும் தான் பாக்குறான். என்னைய மட்டும் பாக்குறானா? என்னத்தா சொல்ற? ஆமாடா மகனே, நீ தானே அவனை பாக்குற, அதனால அவன் உன்னை பாக்குற மாதிரியே இருக்குது. அப்ப நான் வெட்டியா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வர்றியா? நான் போய் அப்படி சொல்லுவேனா மகனே? ஆனா அதுதான்டா உண்மை. நீ எப்ப அதை புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. நான் புரிஞ்சுக்கிறது கிடக்கட்டும் தா. அவன் மேல மலையாளத்தான் வாட வருது பாரு, அத முத நீ புரிஞ்சுக்க. மலையாளத்தான் வாட வருதுன்னா காளி பெருமொழியான இருப்பானோ? ஏன் தா? அப்புறம் என்னடா, சூடுபட்ட புள்ள தீய பார்த்து பயப்படுற மாதிரி கட்டுக்குள்ள போனதுல இருந்து உனக்கு எவனை பார்த்தாலும் மலையாளத்த மாதிரி தான் தோணுமா? ஆமத்தா, சூடுபட்ட புள்ளதான். அதனாலதான்
அதான் பயப்படுறேன். என்ன மாதிரி நீயும் கட்டுக்குள்ள போயிருந்தேன்னா உனக்கு தெரியும். ஒரு தடவை போய் பாரு, அந்த சூனியம் எப்படி இருக்குன்னு உனக்கும் தெரியும். டே மகனே, உன்னை குறை சொல்றத நினைக்காதடா. ஐயம் புகழ் இப்பதான் எல்லா பக்கமும் பரவி இருக்குது. அதை தெரிஞ்சுக்க அசலூர் சனம்லாம் வந்து போக ஆரம்பிக்குது. வந்தவனும் அது மாதிரி ஒருத்தனா தான் இருப்பானே தவிர நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதடா. இது பயம் இல்லத்தா, எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். அவன் கண்ணை மூடி எதுவுமே வேண்டல. ஐயம் முன்ன வந்து நின்று கையை நீட்டி சாம்பல் கூட வாங்கல. அவன் நிக்கிற இடத்துல இருந்து வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கான். அதனாலதான் சந்தேகப்பட்டு சொல்றேன். நீயே என்ன நம்ப மாட்டேங்கிற? இனி யாருக்கிட்ட போய் நான் சொல்றது? அட என்னடா நீயே எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? உன்னை நம்பாம நான் வேற யாரடா நம்ப போறேன்? நீ ஏன் புள்ளடா. ஆனா நீ அப்பப்ப இப்படி பேசும்போது அது தப்புன்னு தெரிஞ்சா கண்டிக்கிறது ஆத்தா பொறுப்பு தானடா. அப்படி என்னத்த நான் பண்ணது தப்பா போச்சு? நல்லா பாருடா மகனே, சாதிசனம் சந்தோஷமா கூடி நின்னு நம்மள சந்தோஷப்படுத்த கொடை எடுத்து கொண்டாடுது. நம்மள சந்தோஷப்படுத்த பாக்குற மக்களை நாம பார்த்து பார்த்து சந்தோஷமா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னென்னத்தையோ பாத்துக்கிட்டு என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கியடா. அவன் ஒருத்தனுக்காக இத்தனை பேர் சந்தோஷத்தை கெடுக்க போறியா? நல்லா இருக்குதா நீ பேசுறது? ரொம்ப நல்லா இருக்கு. சனத்துக்கு சந்தோஷம் நாம கொடுக்கற வர மட்டும் இல்ல, கஷ்டம் வராம காவ காக்குறது தான். காவக்காரன் கண்ணுக்கு தப்பு மட்டும் தான் தெரியும், சந்தோஷப்படுத்தலாம் தெரியாது. அதுக்காக என்னால உங்க சந்தோஷம் எல்லாம் கெட்டு போக வேணாம். நீங்க போய் வரத்தை கொடுத்து வந்த சனத்தை சந்தோஷப்படுத்துங்க. அப்படி கோபத்துல சொல்லிட்டு மாட அங்கிருந்து நகர்ந்து போறாரு. நகர்ந்து போற மாடனையும் பேச்சையும் பார்த்ததோட ஐயனோட 21 பரிவார தெய்வங்களையும் மலையாளத்தை நோட்டம் பார்க்கறான். ஒவ்வொரு தெய்வத்தோட உருவத்தையும் குணத்தையும் அதை கட்டுற வழியையும் பார்த்து பார்த்து மனசுல பதிய வைக்கிறான். நோட்டம் எல்லாம் பார்த்து முடிச்சது அங்க இருந்து களவெடுக்கிற கூட்டத்தோட மலையாளத்தானும் கிளம்பி ஊருக்கு வெளியே வந்து ஊருக்கு எல்லையில இருக்க காட்டுக்குள்ள தங்கி என்ன பண்ணலாம்னு திட்டம் போடுறாங்க. எப்ப 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 எப்பா எம்புட்டு பொண்ணு எம்புட்டு பொருள், வீடு தவறாம இறங்கி ஏறணும். ஜென்மத்துக்கும் களவெடுக்க தேவையே இல்லை, அம்புட்டு கொட்டி கிடக்கு. கண்ணுல பார்த்து சந்தோஷப்பட்டதையெல்லாம் கைப்பத்தி அனுபவிக்கிறதெல்லாம் இந்த மலையாளத்தான் கையில தான் இருக்கு. என்னையா மலையாளத்தான், இந்த பெருசு சொன்ன மாதிரி இந்த ஊர்ல சாமி பூதம் எதுவும் இல்லைல, தாராளமா களவுக்கு போகலாம்ல. இந்த ஊருக்குள்ள நீ களவெடுக்கிறதெல்லாம் அம்பிட்டு சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தன் இறங்கி அடிச்சாலே உன் ஆயுசுக்கும் பயம் போகாது. இங்க இருக்கிறது மொத்தம் 21 பேரு. தலைக்கு ஒரு அடின்னு இறங்கி அடிச்சாங்க, உன் உயிர் போனதுக்கு அப்புறமும் உன்னை அடிக்காம விட்டவன் முக்காவாசி பேர் இருப்பான். அத்தனை பேரும் அப்படி இருக்காங்க. எத்தனையோ ஊர்ல எத்தனையோ கோவில் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்கு. ஆனா அத்தனை சாமிக்கும் பரிவார தெய்வம் இருக்கு. அப்படி பரிவார தெய்வம் இருக்க கோவில் எல்லாம் பரிவார தெய்வங்களுக்கு தனித்தனி பீடம் இருக்கு, தனித்தனி படையல் இருக்கு, தனித்தனி ஆயுதமும் அடையாளம் இருக்கு. அப்படி பார்த்து பார்த்து கும்பிடுற இடத்துல கூட அம்புட்டு தெய்வமும் வந்து நிக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான். 10-11 வந்து நிக்கும், 4-5 தான் வாய திறக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஐயனை தவிர யாருக்கும் பீடம் இல்ல, பூஜை இல்ல, படையல் இல்ல, அடையாளம் சொல்ல ஆயுதம் இல்ல. பரிவார தெய்வம் இருக்குன்னு இந்த ஊருக்கே தெரியல. ஆனா ஐயன் பூஜை ஒன்ன மட்டும் ஏத்துக்கிட்டு அத்தனை தெய்வமும் பரிபூர்ணமா நிக்குது. அப்பேற்பட்ட கூட்டம் காவல் நிக்கிற எல்லைக்குள்ள களவெடுக்க போறதுன்றது ஓம் விதியை விருப்பப்பட்டு நீயே முடிக்கிறதுக்கு சமம். ஏ மலையாளத்தான், ஆவுன்னு பேசுனதெல்லாம் போதும்யா. கண்ணுக்கு முன்னாடி காசு பணத்தெல்லாம் பார்த்துப்புட்டு கடவுளுக்கு பயந்து கைய வைக்காமலாம் இருக்க முடியாது. அதுக்கு தான் உன்னை அம்புட்டு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு தேடி பிடிச்சி இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வந்தது. உன்னால என் களவுக்கு உதவியா இவங்களை கட்ட முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு. என்னால முடியாததுன்னு எதுவும் இல்ல. ஆனா கட்டுற சாமியை கட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் வைக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். சாமியை கட்ட முடியும்ல, தாராளமா முடியும். அப்ப கட்டண சாமியை எல்லையை தாண்டி கடத்தி விடு, களவை கச்சிதமா முடிச்சிருவோம். சொல்றது புரியுதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அப்ப நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல. இது ஒண்ணும் எடுத்தோம் கவுத்தோன்ற வேலை இல்ல. நாளைக்கே ஆரம்பிக்கிறதுக்கு நல்லது பண்றதுக்கே கால நேரம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீயும் நானும் பார்க்க போற வேலைக்கு காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தப்பிச்சு நீயும் நானும் தப்பிக்கவே முடியாது. சரி சரி, அதுக்காக ரொம்ப பயமுடுத்தாத. அதுக்குன்னு ரொம்ப நாள்லாம் காக்க போட முடியாது. காரியத்தை கச்சிதமா முடிக்கணும்னா மாச கணக்குல கூட காத்து கிடக்கலாம், தப்பு இல்ல. அட என்னையா நீ வேற, மாச கணக்குல காத்து கிடக்கலாம், வருஷ கணக்குல காத்து கிடக்கலாம்னு எப்ப என்னன்னு குறிச்சு சரியா சொல்ல தெரியாதா உனக்கு? சொல்லலாமே. அதுக்குன்னு நிறைய வழி இருக்கு. அது மூலமா பார்த்து நமக்கு எப்ப சாதகமான நாளுன்னு கச்சிதமா கணிச்சு சொல்ல முடியும். அப்ப அத பாரியா. அதை விட்டுட்டு வசவசன்னு என்னத்தையாவது பேசி பயமுடுத்திக்கிட்டே இருக்கேன்னு களவெடுக்கிற கூட்டத்தை ஆள் சொன்னதும் அதுக்கான ஏற்பாடை பண்ணி சின்னதா ஒரு பலி கொடுத்து பூஜையும் பண்ணி ஐயனோட சேர்த்து ஐயம்பந்தி தெய்வங்களையும் கட்டுறதுக்கு ஏத்த நாளா பார்த்து கணிக்கிற மலையாளத்தான் கணிச்சு முடிச்சதும், என்னையா என்ன சொல்லுது உன் சாமி? என் சாமி சொல்றது இருக்கட்டும், உனக்கு என்னைக்கு களவெடுக்கணும்னு ஆசை இருக்கு. இன்னைக்கு விட்டா
நாளைக்கே நான் பூந்துருவேன். உன் ஆசையும் அவசரமும் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏன் என் சாமிக்கு கூட புரியலையே. இந்த சூசக வெங்காயமா பேசுறது நிப்பாட்டு, என்ன ஏதுன்னு தெளிவா விளக்கமா சொல்லு. உன் உயிரும் போக கூடாது, இந்த ஊர்ல இருக்க அத்தனை பொண்ணு பொருளையும் கைப்பற்றி அனுபவிக்கணும்னா நீ வர்ற கார்த்திகை கடைசி வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு முடியுமான்னு சொல்லு, அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். அடேங்க அப்பா, அதுக்கு இன்னும் 8 மாசம் கிடக்கியா? அம்புட்டு நாளா காத்து கிடக்கணும். எந்த சேதமும் இல்லாம எல்லாத்தையும் கைப்பற்றணும்னா அம்புட்டு நாள் காத்துதான் கிடக்கணும். சரி, அது வரைக்கும் என்னையா பண்றது? அது வரைக்கும் உன் கூட்டத்துல இருந்து எவனும் அந்த எல்லைக்குள்ள போக கூடாது. அதே மாதிரி அந்த எல்லையை சேர்ந்தவன் எந்த எல்லைக்குள்ள வந்து போனாலும் எல்லையை தாண்டிட்டான்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சு கை வச்சிடக்கூடாது. வச்சா என்ன ஆகும்? அந்த எல்லைக்குள்ள நிக்கிற சாமி தன்னை வெளிப்படுத்த, தன்னோட அருளை நிலைநிறுத்த, கேட்கிற வரத்தை கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி சந்தோஷமா நிக்கிற சாமியை ரொம்ப சுலபமா கட்டிடலாம். ஆனா கோபத்துல நிக்கிற காவக்காரனை கட்டவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், அந்த எல்லையும் அதுல இருக்க பொருளையும் 8 மாசம் மறந்து வாழுங்க. உங்க வேலையெல்லாம் வேற எல்லையில வேற ஊருக்குள்ள வச்சுக்கோங்க. புரியுதா? அது புரியுது. அது வரைக்கும் நீ எங்க இருப்ப? நான் என் ஊருக்கு போறேன். எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு கார்த்திகை முதல் தேதியில நானே இங்க வர்றேன். என்னை தேடி நீ எங்கேயும் அலைய வேண்டாம். கார்த்திகை முதல் தேதியை மறக்காம இதே இடத்துக்கு நீயும் வந்து சேர்ந்துரு, நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மந்திரம் தெரிஞ்ச மலையாளத்தை அங்கிருந்து கிளம்புறான். அவன் பாராயம் பண்ற தெய்வம் சொன்ன மாதிரியே கட்டுற வேலைக்கு தேவையான பொருளை எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த களவெடுக்கிற கல்லர் கூட்டம் ஐயன் எல்லைக்குள்ள வராம, ஐயன் எல்லை மக்கள் யாரையும் தொந்தரவு பண்ணாம ஒதுங்கியே போறாங்க. வயிற்று பசிக்காக வேற வேற எல்லைக்குள்ள சின்ன சின்னதா களவெடுத்து கைவரிசையை காட்டுறாங்க. நாளும் பொழுது நகர்ந்ததெல்லாம் உருண்டு ஓடுது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கார்த்திகை மாசமும் வந்து சேருது. மலையாளத்தான் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு சொன்ன தேதிக்கு வந்து சேர்றான். களவெடுக்கிற கூட்டமும் அந்த இடத்துக்கு வந்து சேருது. சாமியை கட்டுக்கட்ட பூஜை பண்ண தேவையான பொருளை எல்லாம் பெரிய பட்டியலா எடுத்து வைக்கிறான் மலையாளத்தான். அதுல உள்ள அத்தனையும் தேவைக்கு ஏத்தாப்புல தேவைப்படும் போது வாங்கியோ களவெடுத்தோ கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எல்லா பொருளும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இடமாரி வந்த இந்த சாமிக்கு உதவியா ஆதி பீடத்துல இருந்து எந்த சக்தியும் உதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு ஊர் எல்லையை சுத்தி கட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறான் மலையாளத்தான். அதுக்கான பூஜை எல்லாம் முறையா செஞ்சு கட்டுக்கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மந்திர சக்கர வரைஞ்சு மந்திர கட்டு போட்ட மண்கலயத்தை அந்த சக்கரத்து மேல வச்சு படையல் போட்டு உதிர காவு கொடுத்து முதல் பூஜையை ஆரம்பிக்கிறான். முதல் பூஜையா ஒன்னா நிக்கிற சாமி எல்லாம் தனித்தனியா பிரிக்கிறான். ஒன்னோட ஒன்னு பேச விடாம தடுக்கிறான். அவன் மந்திர கட்டை விட்டு திமிரி போகாத அளவுக்கு கைகால் அசை விடாம முடக்கிறான். உதவி கேட்டு வாய் துறக்காதபடி வாய்க்கட்டு போடுறான். கோழி, ஆடு, பன்னி, எரும, மனுஷன்னு ஒன்னொன்னா பலி கொடுத்து மண் கலயத்துக்குள்ள அடபட எல்லா சாமியும் அழைக்கிறான். மூலாதாரமா இருக்க கற்கை மேல் ஐயனார் தொடங்கி பேச்சு, உச்சிமகாளி, ராக்காயி, பிரம்மசக்தின்னு 4 பெண் தெய்வங்களையும் ஐவர் ராஜா, வன்னியர் ராஜா, முன்னடியான், பட்டவராய, சொடலமாடே, பெரியாண்டவர், பின்னடியான், பொன்னிரளப்பன், புலமாடே, சங்கிலி பூதத்தார், பலவேசக்காரன், சின்னத்தம்பி ராசா, கருப்பசாமி, பகடை வீரன், சிவனடைந்த பெருமாள், நாகரீக புனமாலை சூடும் பெருமாள், சொல்கேளா வீரன், சிறுகன் சாமி, லாட சன்னாசி, ஆலியப்பர், கசமாடை, ஓடக்கர மாடை, துப்பாக்கி மாடை, மரக்கடா மாடை, அத்தி மாடன்னு அத்தனை ஆண் தெய்வங்களையும் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அழைச்சு அடைச்சு மந்திர கட்டு போட்டு கட்டி அந்த மண் கலையத்தை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சா எல்லைக்குள்ளேயே இருந்துரும் நினைச்சுக்கிட்டு எல்லை தாண்டி போகட்டும்னு தாமிரபரணி ஆத்துல தூக்கி வீசுறா மலையாளத்தான். ஒருவேளை எல்லை தாண்டி பானை உடைஞ்சு அடப்பட்ட சாமி அத்தனையும் வந்தா கூட போட்டு வச்ச எல்லைக்கட்டை தாண்டி வராதுன்ற நம்பிக்கையில தான் ஆத்துக்குள்ள வீசுறான். அடப்பட்ட பானை ஆத்தோட போகுது. களவெடுக்க வந்த கல்வர் கூட்டம் ஊருக்குள்ள இறங்குது. இறங்கி எடுத்து வச்ச முத அடி தாண்டி அடுத்த அடி வைக்கிறதுக்குள்ள களவெடுக்க வந்த கல்வர் கூட்டம் எல்லாம் திசைக்கு ஒன்னா பறக்குறாங்க. அடி வாங்கி விழுந்த அத்தனை பேரும் வலிதாங்காம எந்திரிச்சு அடிச்சது யாருன்னு பாக்குறாங்க. அனல் பறக்கிற வேகத்துல ஆவேச ரூபமா ஆயுதம் எடுத்து வேட்டையாட தலவா மாட ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறான். ஏண்டா மலையாளத்தான், அத்தனை பேரையும் அடைச்சிட்டேன்னு சொன்னியேடா, இவன் எப்படா வெளியே வந்தான்? இவன் மட்டும்தான் இருக்கானா இல்ல அத்தனை பேரும் வெளியே தான் இருக்கானான்னு பாடுறா. ஒருத்தன் அடைக்கே உடம்பு தாங்கல, ஒட்டு மொத்தமா வந்தாங்கன்னா உடம்பு ஒண்ணுமில்லாம போயிரும்னு அடிவாங்கின வேதனையோட கத்தி கதறான் கல்லர் கூட்டத்து ஆளு. மலையாளத்து மாந்திரவாதியும் தலவாயமான மட்டும் கட்ட விட்டு தப்பிச்சது எப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை நின்ன இடத்திலேயே நின்னபடி நிறுத்தி எந்த கட்டு போட்டு எந்த பக்கமும் நகர விடாம கட்டி வைக்கிறான். அடிவாங்கின பயத்துல மிரண்டு போன கல்லனுக தலவாய் மாடனை கட்டுனதும் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடுறாங்க. என்ன தம்பி, அடி கொஞ்சம் பலமோ? யாரோ சொன்னதா ஞாபகம், காசு பணத்தை கண்ணுல பாத்துட்டா கடவுளுக்கு பயந்தெல்லாம் கை வைக்காம இருக்க முடியாதுன்னு. அந்த தம்பி இன்னும் இருக்காப்லையா? அந்த தைரியசாலி கிட்ட 2 வார்த்தை பேச முடியுமா? என்ன பெருசு, என்ன பார்த்தா உனக்கு எகத்தாளமா இருக்குதா? அடி வாங்கினது கூட வலிக்கலையா? நீலாம் பேசுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு, அதை நினைச்சாதான் வலிக்குது. அடி வாங்கினது வலிக்கலன்னா கட்ட வித்து விட்டு இன்னும் கூட அடிக்க சொல்லலாமே, வலிக்காம. அதான் சொல்றேன்ல, உனக்கு எப்படி
எப்படியோ தான் இருக்குது. உங்ககிட்ட எல்லாம் வாயை கொடுத்து நேரத்தை போக்குனேன்னு வச்சுக்கேன், நினைச்சபடி களவெடுக்கிறதுக்குள்ள வேற எவனாவது வந்து தொலைஞ்சிருவான். நீ பேசிக்கிட்டே இரு, நான் வந்த வேலையை பாக்குறேன். இனி எவனாவது வரட்டும், ஒன்ன முதல்ல பலி கொடுக்குறேன். என்ன பலி கொடுக்குறியோ இல்லையோ, இந்த அறகுறை வித்தக்காரனை நம்பி வந்ததுக்கு நீதான் முதல்ல பலியாக போற. இப்ப சொன்ன பாரு, 100ல ஒரு வார்த்தை. இந்த மலையாளத்தனை நம்பி வந்ததுக்கு முதுகுத்தோல் பிஞ்சதுதான் மிச்சம். இன்னும் என்னென்ன பண்ண காத்து கிடக்கானோ. என்ன நம்புறதால ஒண்ணு கெட்டு போக மாட்டீங்க. இனி எவனு வர வாய்ப்பு இல்ல. அப்படியே எவனு வந்தாலும் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன தாண்டி உங்களை தொட முடியாது. அதனால நீங்க நிம்மதியா வந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி களவெடுக்க வந்த கூட்டத்தை களவெடுக்க அனுப்பி வச்சுட்டு மலையாளத்தை அங்க இருந்து கிளம்பி ஊர் எல்லை தாண்டி ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து திருநெல்வேலி போற பாதையில சேவிங்கநல்லூர் வந்து சேர்றா. அங்க உள்ள சுந்தரபாண்டி சாஸ்தா கோவில் முன்னாடி இருக்க பாண்டிய மன்னரால கட்டப்பட்ட மண்டபத்துல வந்து உட்கார்ந்து மண்டபத்தை சுத்தி மந்திர கட்டு போட்டு நிம்மதியா படுத்து தூங்குறா. இங்க நினைச்சபடி களவு படுஜோரா போகுது. மந்திரத்தால கட்டின கலையும் தாமிரபரணி ஆத்துல நிக்காம ஓடுது. தலவாய் மாடனை சுத்தி போட்ட கட்டுனால தலவாய் மாடன் எங்கிட்ட நகல மாட்டாம நிக்கிறான். பங்குனி கொடையில அவன் கூட்டத்தோட கூட்டமா நிக்கும் போதே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டியத்தா. ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சுடா மகனே. என்னத்தா சொல்ற? நீ தானடா சொன்ன, என்ன மாதிரியே நீயும் அடப்பட்டாதான் அந்த சூனிய தெரியும்னு. நீ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என் கோபத்தை கிளப்பாதத்தா. இருக்கிற நிலைமை புரியாம என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? இத்தனை பேரையும் மொத்தமா கட்டி என்னத்தை சாதிக்க போறான்னு தெரியல. நம்மளை கட்டுக்குள்ள வச்சு கெட்டது பண்ண போறானா, இல்ல நம்மளை கட்டி வச்சு வேற யாருக்கும் கெடுதல் பண்ண போறான்னு தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஐயா, முதல் 2 பேரும் பேசுறது நிறுத்துங்கடா. இத்தனை பயம் இருக்கான், எவனாவது பேசுறானா? ஆத்தாலும் மகனும் சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்றீங்கடா. எங்கேயோ இருக்க கோபத்தை என்கிட்ட காட்டாதீங்க. பரிவாரத்துல நிக்கிறவன் நானே பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, என்னத்துக்கு விட்டு வச்சீங்க? விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுதுல, காரணம் இல்லாமலா இருக்கும்? அப்படி என்ன காரணம் இருக்க போதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. விட்டு வைக்கும் போதே இது நடக்கும்னு தெரியும்ல, கட்ட உடைக்க வழி பண்ணாம ஏன் விட்டு வச்சீங்க? யாரு வழி பண்ணாம விட்டா? நீங்க தான். அவன் கட்டுன கட்டுக்குள்ள எல்லா பயிலும் இருக்கானான்னு கொஞ்சம் பாரு. இதுல என்னத்தை பார்க்க வேண்டியது இருக்கு? எல்லா பயிலும் தானே இருக்கான். எல்லா பேரும் இருக்கானா? டே மகனே, நல்லா பாருடா. தலவா மாடனை காணோம். ஆமத்தா, அந்த பயில மட்டும் காணோம். ஒரு கேக்குறேன், எல்லாருமே இருக்காங்க, இந்த தலவா மாடனை மட்டும் காணோம். அவனை கட்டுக்குள்ள இருந்து நான் தாண்டா வெளியே எடுத்து விட்டேன். அவன் எதுக்கு எடுத்து விட்டீங்க? நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுக்கத்தான். அவன் வெளியே இருந்துமா நம்ம என்ன உள்ள இருக்கான்? நம்ம எங்க இருக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்க போறான். அவன் வந்து நம்மளை வெளியே எடுத்து விட்டுருவான். நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. அவனை குறை சொல்றேன் நினைக்காதீங்க. அவனுக்கு பதிலா நீங்க என்ன வெளியே அனுப்பி விட்டுருக்கலாம். அனுப்பி இருந்தா இந்நேரம் எல்லாரும் வெளியே இருந்திருப்பீங்க. உண்மைதான், நீ சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் வெளியே வந்திருப்போம். ஆனா வெளியே இருக்க எவனும் உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஆமா, இப்படிப்பட்ட காரியம் பண்ணவன் என்னத்துக்கு மண்ணுக்கு மேல இருக்கணும்? நியாயமா அவன் மண்ணுக்குள்ளதான் இருக்கணும். இப்படி எல்லா முடிவையும் நீயே எடுத்துருவேன் தான் உன்னை வெளியே அனுப்பல, புரியுதா? அவன் மட்டும் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதை தானே பண்ண போறேன். வேற என்னத்தை புதுசா பண்ண போறேன்? விடுபட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீயே பாருன்னு அடப்பட்ட பானைக்குள்ள ஐயனுக்கும் மாடனுக்கும் வாக்குவாதம் போகுது. பானை இன்னும் தாமிரபரணி ஆத்தோட போகுது. இங்க களவெடுக்கிற கல்வர் கூட்டத்தோட அட்டகாசம் தாங்க முடியல. வீடு வீடா இறங்கி ஏறி ஒரு பொட்டு பொருள் மிச்சம் இல்லாம வலிச்சு மொத்தமா வண்டிகளை ஏத்துறாங்க. தலவா மாடை கட்ட விட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறான். ஐயனே, என்ன நம்பி வேலையை முடிப்பேன்னு என்னைய மட்டும் வெளியே விட்டீங்க. அவசரப்பட்டு அடப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறேன். ஊரு சன அத்தனையும் உதவி கேட்டு ஐயன் உங்க பேரை சொல்லி அழைக்குது. அள்ளி கொடுத்த கை இப்ப அடப்பட்டு ஆத்தோட போகுது. உங்க காவல் கேட்டு சனங்க கண்ணீர் விட்டு கலங்கி நிக்குது. கட்டு போட்ட வித்தக்காரனும் எல்லையை கடந்து போயிட்டான். களவெடுக்கும் கல்லர் கூட்டமும் எல்லாத்தையும் எடுத்துட்டான். என்ன வச்சு செய்ய நினைச்ச வேலை என்னன்னு சொல்லுங்க. கட்ட உடைச்சு வெளியே வர விடயத்தை சொல்லுங்கன்னு தலவா மாடை மனசார வேண்டி கற்கை மேல ஐயனார் கிட்ட கேக்குறான். அடப்பட்ட பானைக்குள்ள இருந்து தலவை மாடன் கேட்ட விடயத்தை ஐயன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தலவா மாடா, உன்னை நிக்கிற இடத்துல நிக்க வச்சு நின்னபடியே கட்டு கட்டி இருக்கான். உன்னை சுத்தி இருக்கிற கட்டை உன்னால உடைக்க முடியாது. ஆனா அவன் மந்திர கட்டுல மேல் கட்டும் கீழ்கட்டும் இல்லாம இருக்கு. மண்ணை தோண்டி வெளியே வருவியோ இல்ல வானத்தை பொழந்துகிட்டு வெளியே வருவியோ, அது உன்னோட சாமர்த்தியம். வெளியே வர்ற உனக்கு 2 வேலை தர்றேன். எல்லையை தாண்டி போன மலையாளத்தான் கதையை முடி. அப்பதான் எல்லையில போட்ட கட்டு உடையும். ஐயனே, எல்லை கட்டை தாண்டி நான் எப்படி வெளியே போறது? கவலைப்படாத. ஆதி பீடத்துல இருந்து எந்த சக்தியும் உதவிக்கு உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் எல்லை கட்டே போட்டிருக்கான். வெளியே போறதை தடுக்கிறதுக்கு இல்ல. அதனால நீ எல்லை தாண்டி போ. அவன் கதையை முடி. எல்லை கட்ட உட. மத்ததெல்லாம் உனக்கு என்ன தோணுதோ அதுபடி செய்யன்னு ஐயன் விடயத்தை சொல்லி முடிக்கிறாரு. ஐயன் சொன்னது மாதிரியே தலவாமாடன் தன்னை சுத்தி போட்ட கட்டை உடைக்காம மண்ணுல காலை ஊண்டி ஓங்கி மிதிச்சு வான் பறந்து கட்டை விட்டு வெளியே வர்றான். வேட்ட புலியாட்ட வேகம் கொண்டு எல்லை தாண்டி ஓடி வர்றான். மலையாளத்தான் படுத்து கிடக்கும் மண்டபம் தேடி வர்றான். மந்திர கட்டு போட்டு படுத்திருக்கு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லை தாண்டி வந்து எவனா
நிக்கும் முன்ன அந்த எல்லையாளும் சாஸ்தா கிட்ட அனுமதி கேட்க போறான். ஐயா சுந்தரபாண்டி சாஸ்தாவே, உன் எல்லைக்குள்ள என்னோட பலி ஒண்ணு தஞ்சம் புகுந்து கிடக்கு. உன்னை மீறி உன் எல்லைக்குள்ள என்னால எதுவும் பண்ண முடியாதுதான். ஆனா அவன் பண்ண எல்லாம் உனக்கு தெரியாம இருக்காது. உனக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்ல. அவனை நீ பாதுகாக்க அவன் அந்த அளவுக்கு நியாயஸ்தனும் இல்ல. என் பலியை நான் எடுக்க எனக்கு வழி கொடு. உன் எல்லைக்குள்ள அவன் கொட்டமடக்க அனுமதி கொடுன்னு தலவா மாட ஐயன் சுந்தரபாண்டி சாஸ்தா கிட்ட கேட்கிறான். தலவாய் மாட எடுத்து வச்ச கோரிக்கையை மறுக்காம சுந்தரபாண்டி சாஸ்தாவும் அனுமதி கொடுக்கிறாரு. எப்ப தலவா மாடா, அடபட்டு கிடக்கிறவனும் நானும் வேற வேற இல்ல. அவன் பந்தி சேனை அத்தனையும் பக்குவமா அடைச்சு போட்டு ஏன் எல்லைக்குள்ள படுத்து கிடக்கிறான். அதுவும் எவனும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு மந்திரத்தால மண்டபத்தை சுத்தி கட்டு போட்டு கிடக்கிறான். அவனை அழிக்க நீ வேணாம், நானே போதும். ஆனா எனக்கு காரணம் வேணும். ஆனா உனக்கு அப்படி இல்ல. அடபட்ட கற்கை மேல் ஐயனாரோட உத்தரவு இருக்கு. இவன் கருவருக்கு அத்தனை உரிமையும் உனக்கு இருக்கு. மேல்கட்டு கீழ்கட்டு இல்லாம தான் அவன் இருக்கான். வானத்தை பொளந்து உள்ள பூந்து மண்ணை புரட்டி மண்டப படி உடைச்சு எடுத்து அவன் தலையில போட்டு கதைய முடியும்னு சுந்தரபாண்டி சாஸ்தா சொல்லி அனுமதி கொடுத்ததும் சுந்தரபாண்டி சாஸ்தா சொன்ன மாதிரியே மந்திர கட்டை உடைக்காம தலவா மாட வானத்தை பொளந்து உள்ள பூந்து மண்டபத்து முதல் படியை உடைச்சு எடுத்து தான் தலைக்கு மேல தூக்கி அவன் தலையில போட்டு மலையாளத்தான் கதைய முடிக்கிறான். மலையாளத்தான் கதை முடிஞ்ச கணத்திலேயே அவன் போட்ட மந்திர கட்டு எல்லாம் உடையுது. மண்டபத்தை சுத்தி போட்ட மந்திர கட்டு ஊர் எல்லையை சுத்தி போட்ட மந்திர கட்டு மட்டும் உடையுதே தவிர அத்தனை பேரும் அடைஞ்சு கிடக்கும் மண்கலயத்தை சுத்தி போட்ட மந்திர கட்டு மட்டும் உடைய மாட்டேங்குது. மலையாளத்தான் கதையை முடிக்க தெரிஞ்ச தலவாய் மாடனுக்கு களவெடுக்கிற கல்வர் கூட்டத்தை கருவறுக்க முடியாமலா இல்ல. ஆனா தலைமை தெய்வமான கற்கை மேல ஐயனார் சொல்லாம எதுவும் பண்ண கூடாதுன்னு அடபட்டு கிடக்கிற அத்தனை பேரையும் பானையை விட்டு விடுவிக்க என்ன வழின்னு யோசிக்கிறான் தலவா மாட. அதுக்குள்ள மந்திரத்தால கட்டப்பட்ட அந்த பானை 6000 பண்ணையை நோக்கி போகுது. 6000 பண்ணையை சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தை ஆள்கிட்ட தலவாய் மாட அசரீரி சத்தம் வழிய தாமிரபரணி ஆத்துல மண் கலையத்துல திரவியம் வருது. அதை உடைச்சு எடுத்து வச்சுக்கன்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள சாமி அடபட்டு கிடக்கிறதா அவர் சொல்லாம விட்டுறாரு. ஒருவேளை சாமி இருக்குன்னு சொன்னா பிள்ளைமார் பயந்துருவாரு நினைச்சுக்கிட்டு பொக்குஷம் இருக்கிறதா சொல்றாரு தலவாய் மாட. அந்த அசரீரி சத்தம் சொன்ன மாதிரியே தாமிரபரணி ஆத்துல வரும் மண்கலயத்தை தேடி 6000 பண்ணையை சேர்ந்த பிள்ளைமார் சமூகத்தை ஆளு கிளம்புறாரு. என்ன மாமா, வெளியெதிர் போகாம வீட்டுக்குள்ளே கிடந்த திருதுப்புன்னு கிளம்பி எங்கேயா போற? ஆத்தங்கரை வரைக்கும் போற மருமகனே. அம்புட்டு அவசரமா ஆத்தங்கரைக்கு போக? அவசரத்துக்காக ஆத்தங்கரைக்கு போன மருமகனே, ஒரு முக்கியமான சோழியா போறேன். பொழுதுறங்க போற நேரத்துல ஆத்தங்கரையில உனக்கு என்ன மாமா சோழி? மருமகனே, இம்புட்டு கேள்வி கேட்டு என்ன நிப்பாட்டுறதுக்கு பதில் என்ன ஏதுன்னு கூட வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன என் மாமனுக்கு பதில் சொல்ல தயக்கமா இல்ல தனியா போக பயமா? பதில் சொல்ல மழுப்பிட்டு துணைக்கு கூப்பிடுறீங்க. ரெண்டுக்கும் தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் மாமா கூப்பிட்டா மருமையை துணைக்கு வரமாட்டீங்களா? அப்படி மருமைக்கு துணை மாமனுக்கு வேணும்னா புறப்படும் போதே கேட்கணும்ல. சரி, அப்ப கேட்கல, இப்ப கேட்கிறேன். மருமையை வரக்கூடாதா? சரி விடுங்க, இம்புட்டு தூரம் கேட்கறீங்க. இதுக்கு மேல முடியாதுன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. வாங்க போவோம். புண்ணியமா போகும் மருமகனே, வாங்கன்னு 2 பேரும் தாமிரபரணி ஆத்தங்கரையை நோக்கி போறாங்க. அந்த அசரீரி சத்தம் சொன்னபடியே தாமிரபரணி ஆத்துல மண்பானை மிதந்து வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அசரீரி சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வருது. அந்த அசரீரி சத்தம் சொன்ன பானை இதுதான், இதுக்குள்ள திரவியம் இருக்குதுன்னு அதை கைப்பற்றாம விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைமார் சமூகத்தை ஆளு கரபுரண்டு ஓடுற ஆத்துக்குள்ள உயிரை கூட பொருட்டா நினைக்காம உள்ள குதிச்சு விழுந்து நீச்சல் அடிச்சு போய் பானையை புடிச்சு கொண்டு வந்து கரை சேர்றாரு. ஏய் மாமா, உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சு போச்சாயா? ஆத்தங்கரையில சோழி இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம தண்ணிக்குள்ள குதிச்சு போய்கிட்டு இருக்க. நீ குதிச்சது எனக்கு பக்குன்னு ஆயி போச்சு. போ, மருமகனுக்கு மாமே மேல அம்புட்டு அக்கறையா? அக்கறையும் இல்ல, ஒரு வெங்காயம் இல்ல. நீ பாட்டுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சு செத்துக்குத்து போயிட்டேன்னா உன்னைய நான் தான் கொண்டு விட்டேன்னு ஊருக்குள்ள கதையை கட்டி ஏன் சோழியை முடிச்சிருவாங்க. உனக்கு துணைக்கு வந்த பாவத்துக்கு அந்த பழிய வேற நான் ஏத்துக்கணுமா? சோழி இருக்குன்னு என்னை துணை கூட்டு வந்து ஏன் சோழியை முடிக்க பார்த்துட்டே நீயே? உண்மையை சொல்லு, என்ன சோழிக்கு நீ ஆத்தங்கரைக்கு வந்த? மருமகனே, நடந்தது என்னன்னு சொல்றேன். ஆனா நீங்க அதை நம்பணும். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா அதை நம்புறதா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். நான் பாட்டுக்கு ஒரு யோசனையில வீட்டுக்குள்ளதான் கிடந்தேன். அப்ப யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சுத்தியும் முத்தியும் பார்த்தேன். ஆள் யாரும் கண்ணுல படல. என்னடா இது, பேசுற சத்தம் கேக்குது, ஆளை யாரும் காணமேன்னு வதக்குன்னு போச்சு. சரி, ஏதாவது பிரமையா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து திண்ணையில உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்டுச்சு. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியை என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த சத்தம் என்னதான் சொல்லுதுன்னு கேட்போம்னு முடிவு பண்ணேன். அப்பதான் அந்த சத்தம் சொல்லுச்சு, நம்ம ஊர் ஆத்துல ஒரு பானை மிதந்து வருது. அந்த பானை நிறைய திரவியம் இருக்குது. அது என்னோட கைக்கு தான் கிடைக்கணும்னு விதி இருக்குதுன்னு சொல்லுச்சு. அதோட அந்த திரவியம் என் கைக்கு கிடைச்சிச்சுன்னா என் வாழ்க்கை எந்தவித கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்குன்னு வேற சொல்லுச்சு. என்ன மாமா நீயே ஆளுதான் வளர்ந்துருக்கே தவிர இன்னும் சின்ன பிள்ளையவே இருக்கியா? ஏதோ சத்தம் கேட்டுச்சான், அதுல என்னென்னமோ சொல்லுச்சான். இத போய் யாருக்கிட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்க, உன்னைய பைத்தியக்காரனே நினைச்சிருவாங்க. வேலை வெட்டி இல்லாம இதெல்லாம் நம்பி பொழப்ப போட்டு துணைக்கு என்னையும் கூட்டிட்டு வந்து கண்ணை மூடிட்டு ஆத்துக்குள்ள குதிச்ச பாரு. உன்னையெல்லாம் ஒன்ன சொல்லி தப்பு இல்லையா மாமா? என்னைய சொல்லணும். உன்னைய நம்பி வந்தேன் பாரு. மருமகனே, கோவப்படாதையா. நானும் உன்ன மாதிரி தான் அந்த சத்தம் சொன்னதை ஆத்தங்கரை வர்ற வரைக்கும் நம்பவே இல்லை. நம்பி இருந்தேன்னா நீ கேட்கும் போதே என்ன ஏதுன்னு சொல்லி இருப்பேன்ல. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம்
அப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சியா. அந்த நம்பிக்கையில தான் ஆத்துக்குள்ளேயே குதிச்சேன். கொஞ்சம் பொறுமாமா. இப்ப என்ன சொன்ன? இங்க வர்ற வரைக்கும் நம்பிக்கையே இல்ல, வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பினேன், அந்த நம்பிக்கையில தான் குதிச்சேன்னு தானே சொன்னேன். ஆமையா மருமகனே, அப்படித்தான் சொன்னேன். கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னத்தை பார்த்து நம்புன? அது மருமகனே, இங்க பாரு மாமா, என்கிட்ட எதையும் மறைக்காதையா. யோ மாமா, அது என்னையா ஈர துணிக்குள்ள உருண்டையா? அது ஒண்ணும் இல்ல மருமகனே, நீ முத துணியை எடு, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல மருமகனே, அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம உன்னை இங்க இருந்து போட மாட்டேயா, நீயே திறந்து காட்டு. என்ன மருமகனே, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன விட மாட்டிய? பாருங்க, இதுதான் இருக்கு. என்னையா மாமா, மண்பானையை போய் மறைச்சு வச்சிருக்க? இதுதான் மருமகனே அந்த சத்தம் சொன்ன பானை. இதுக்காகத்தான் உயிரை வெறுத்து போய் ஆத்துக்குள்ள பஞ்சியா? ஆமா மருமகனே, நீ நல்ல விவரமான ஆளாதாயா மாமா இருந்திருக்க. எதுவுமே சொல்லாம துணைக்கி கூட்டிட்டு வந்துட்டு ஓங்காரிய முடிஞ்சதும் எடுத்து ஒளிச்சு வச்சு கொண்டு போக நினைச்சிருக்கேன்ல. அப்படிலாம் இல்ல மருமகனே, என்ன நொப்படிலாம் இல்ல. எங்க அவன் கண்ணுல பட்டு விஷயம் தெரிஞ்சா பங்கு கேட்பானு தானே ஒளிச்சு வச்ச. நான் போய் அப்படி நினைப்பனா மருமகனே? கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் நீ நல்லாவே நியாயஸ்தன்னு சொல்றியா? இப்ப என்ன மருமகனே, இதுல உங்களுக்கும் பங்கு வேணும், அவ்வளவுதானே. பானையை திறந்து பார்ப்போம், என்ன இருக்குதோ ஆளுக்கு பதியா எடுத்துக்கிடுவோம். என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல உன்னை நம்பவே முடியாது மாமா. பானையை நீ என்கிட்ட கொடு, நானே திறந்து பாக்குறேன்னு. பானையை வாங்கி துறக்க முயற்சி பண்றான், துறக்க முடியல. உடைக்க முடிவு பண்ணி பானையை உடைக்கிறான். மொத்த பலத்தையும் வச்சு அடிக்க அடிக்க பானை உடையல, கை வலிச்சு ஓஞ்சதுதான் மிச்சம். மாமன் அடிக்க மருமக ஓய்வெடுக்க, மருமக அடிக்க மாமனார் ஓய்வெடுக்கன்னு மாத்தி மாத்தி அடிச்சு ஒரு வழியா பானையை உடைக்கிறாங்க. உடப்பட்ட பானையை விட்டு வெண்புக வெளியேறுது. வெண்புக வெளியேறு வேகத்துல ஆக்ரோஷமான சத்தம் கேக்குது. சத்தம் கேட்ட மாமனும் மருமகனும் மூச்சு பேச்சு இல்லாம சில மாதிரி நிக்கிறாங்க. யோ மாமா, புதையல் இருக்குன்னு நினைச்சு ஏதோ பூதத்தை திறந்து விட்டுட்டோம்யா. நல்ல வேலை மருமகனே, நீங்க துணைக்கு வந்தீங்க. நான் மட்டும் தனியா வந்திருந்தேன், கேட்ட சத்தத்துக்கு பயத்திலேயே செத்து போயிருப்பேன். உன்னை தனியா தான் விட்டுருக்கணும்யா. தப்பு பண்ணிவிட்டேன். இனிமே சோழி இருக்கு கீழே இருக்குன்னு வீட்டை பக்கம் தேடி வந்துடாத. நானே உன்னை கொண்டு விடுவேன். நீ கொல்றதெல்லாம் கிடைக்கட்டும் மருமகனே. இப்ப இங்க நிக்கலாமா போகலாமான்னு தெரியலையே. நீ தானே தரவியத்துக்கு ஆசைப்பட்டு வந்த. நீ இங்கேயே நில்லு, நான் போறேன்டா சாமின்னு பின்னங்கால் புடனில அடிக்க மாமனும் மருமகனு தாமிரபரணி ஆத்த விட்டு ஊரை பார்த்து ஓடுறாங்க. அடப்பட்ட பானையை விட்டு விடுபட்ட கற்கை மேல ஐயனாரும் அவன் பந்தி சேனையும் பொல்லாத கோபத்தோட ஊர் எல்லைக்குள்ள நுழையறாங்க. ஐயன் படைய பார்த்த உடனே கலவரத்துக்கிட்ட இருந்த கல்லர் கூட்டம் எடுத்ததெல்லாம் அப்படியே போட்டுட்டு தலதறிக்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. டே பட்டவராயா முன்னடியா, ஓடுற கூட்டத்துல ஒருத்தன் கூட தப்பிக்காம ஒட்டு மொத்தமா கட்டி தூக்கிட்டு வாடான்னு கற்கை மேல ஐயனார் சொன்னதும் பட்டவராயனும் முன்னடியானும் புயல் வேகத்துல ஓடி சூறாவளியா அத்தனை பேரையும் சுழட்டி திரட்டி கட்டி தூக்கிட்டு வந்து கற்கை மேல ஐயனார் கோவிலுக்கு மேற்கு பக்கமா கொண்டு வந்து போடுறாங்க. கோவிலுக்கு மேற்கு ஐயன் சேனை மொத்தமா அணிவகுத்து போகுது. வல்லையத்தை ஏந்திக்கிட்டு ரத்த வெறி எடுத்தவன கல்லனை நோக்கி சுடலமாட ஓடுறான். வேணாண்டா மாடா, வல்லையத்தை இறக்கு, இது ஓன் வழி இல்ல, ஓன் வேட்டைக்கான இடம் இது இல்லன்னு கற்கை மேல ஐயனார் சுடலமாடனை தடுக்கிறாரு. மந்திர கட்டு போட்டு கட்டணவனை வெட்டி போடாம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? கட்டி போட்டவனை வெட்டி போடுறதா ஏன் முடிவும், ஆனா அவனை வெட்டுறது நீ இல்ல. சுடல பிணந்துன்னு உனக்கு சூடான ரத்த ருசி வேணாம். என் கட்டுத்தறியில நின்னாலும் என் கட்டுக்குள்ள அடங்காதவ நீ. உன் கட்டு கடங்காத வேகத்தும் கொப்பனாலையும் கட்டி போட முடியாத வேங்க நீ. அதனால வல்லையத்தை கீழே இறக்கு. என் வார்த்தையை இந்த ஒரு தடவையாவது கேட்டு அடங்கு. ஐயனே, உங்க முடிவை எதிர்த்து பேசவோ கேள்வி கேட்கவோ எனக்கு உரிமை இல்ல. இருந்தாலும் மனசு கேட்காம தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்காக மகனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுறேன்னு மட்டும் நினைக்க வேணாம். மாடன் கோபத்தை பத்தி மட்டும் பேசுறீங்க, அவன் கோபத்துல உள்ள நியாயத்தை மட்டும் பேசாம விட்டுறீங்க. இங்க இருக்க அத்தனை பேத்தையும் விட அவனுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் கட்டுக்குள்ள நின்று அனுபவிக்கிற சூனியம் என்னன்னு. அதுக்கு காரணமான கல்வர்களை கருவறுக்கிறதுக்கு மாடனோட வல்லையத்துக்கு அத்தனை தகுதி இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு ஏன் அவனை தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. இங்க பாரு பேச்சியம்மா, நீ மாடனுக்கு தாயா நின்னு என்கிட்ட பேசுற. இந்த எல்லையை பொறுத்த வரைக்கும் மாடை மட்டும் உனக்கு மகன் இல்ல, பரிவாரத்துல இருக்க அத்தனை தெய்வங்களுக்கு நீதான் தாயா நிக்க போற. நான் மட்டும் வெளிப்பட்ட இந்த ஊர்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் சேனை மொத்தமும் வெளிப்பட போகுது. அத்தனைக்கும் தனித்தனி பீடாமைய போகுது. பங்குனி உத்தர கொடை போலவே இந்த சம்பவமும் கொடையா எடுத்து கொண்டாடும் நாளா மாற போகுது. அப்படி கொடையெடுக்கும் நாளா மாறும் போது அருளரங்கி மருளாடு உடம்புக்குள்ள மாடை இறங்கி வல்லையத்தை ஏந்தி கல்லற கருவருக்கு போகும் நிலைமையும் வரும். சரிவர ஆள் இல்லாத இந்த ஊர்லயும் 1000 தாண்டி லட்சம் சனம் வந்து பாக்கும் நிலைமைக்கு அந்த குடை மாறும். ரத்த வெறி கொண்டு வேட்டையாட துடிக்கும் மாடனோட வல்லையத்துக்கு கல்லனும் தெரியாது, கள்ளங்கபடம் இல்லாத சனத்தையும் தெரியாது. கொடபாக்க வந்தவனோட பந்தி சேனைக்கு மரளாடையும் பலியாவான். அப்பேற்பட்டவன் கோபம் இந்த இடத்துக்கு வேணுமான்னு மட்டும் நீ யோசிச்சு சொல்லு. இன்னையோட கருவறுத்து முடிக்கிறதா இருந்தா இவன் கோபம் மட்டும்தான் சரியா வரும். இது கொடையெடுக்கும் நிகழ்வா மாறப்போகுதுன்னா கூட்டத்துக்கும் இவன் கோபத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராது. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவன் வேணான்னு முடிவெடுக்கிறதா இருந்தா இவன் இடத்துல வேற ஒருத்தன் சரியா வருவான்னு நினைச்சு முடிவு பண்ணாதான் இவன் வேணான்னு முடிவெடுக்க முடியும். அப்போ இவனுக்கு பதிலா கருவறுக்க போறது யாருன்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அது யாருன்னு சொல்லுங்க. அதை நான் யாருன்னு சொல்றேன்.
உதிரமாடா என் அருவாள் எடுத்து தீட்டு, ஓங்கி வெட்டுனா தலை தனியா கலண்டு விழுகணும், அந்த அளவுக்கு அருவா பதமா தீட்டணும். கல்லர்களை என் அருவாள் எடுத்து கருவறுக்க போறது யாருன்னா மாடனுக்கு இணையா கோபக்காரனா இருந்தாலும் மாடனை விட பொறுமையானவன், முக்கியமா என் கட்டளைக்கு கட்டுப்படுறவன். அதைத்தான் யாருன்னு கேக்குறேன். வன்னியராஜா முன்னவா, உதிரமாடன் திட்டி வச்ச அருவாளை என் கையால கொடுக்கறேன், வாங்கிக்கிட்டு மாடனுக்கு அம்மாவான பேச்சு உனக்கு அம்மாதான், அவகிட்ட ஆசி வாங்கிக்கிட்டு கல்லறை கருவறுக்க போ. நீ வீசுற வேகத்துல தலையும் முண்டமும் தனித்தனியா விழுகணும். இனி இந்த எல்லைக்குள்ள களவெடுக்க நினைக்கிறவனுக்கு இந்த சம்பவம் அடிவயத்துல பயத்தை உண்டாக்கணும் போன்னு கற்கை மேல் ஐயனாரு வன்னியராஜாவை கூப்பிட்டு அருவாளை கையில கொடுத்து அனுப்புறாரு. ஐயன் சொன்னது மாதிரியே மாடனுக்கு தாயான பேச்சிய தன்னோட தாயா ஏத்துக்கிட்டு ஐயன் கொடுத்த அருவாளை அவ காலடியில வச்சு ஆசி வாங்கி வன்னியராஜா கோவிலோட மேற்கு திசையை நோக்கி போறான். பட்டவராயனும் முன்னடியானும் பிடிச்சு கட்டி போட்ட கல்லர்களை கற்கை மேல ஐயனாரிட்ட கட்டளைப்படி தலைய வெட்டா ஐயன் கொடுத்து அனுப்பின அருவாளை தலைக்கு மேல ஓங்குறான். ஓங்குன அருவா தலைக்கு மேல இருக்க வன்னியராஜா உடம்பெல்லாம் உக்கிரத்தால முத்து முத்தா வேர்த்து நிக்குது. எரிமலை குளம்பாட்டம் கொதிச்சு நிக்கிற உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் தாறுமாறா ஓடுது. ஓடுன ரத்தம் தலைக்கு ஏறி கண்ணு முளிர்ந்து ரத்த செவப்பா மாறுது. கோவத்தனலால கண்ணு வழியா அக்கினி சுடர தெரிச்சு விழுகுது. அடக்கி வச்ச கோவம் எல்லாம் அண்ட சராசரமே அதிர ஆக்ரோஷ சத்தமா வெளியே வருது. கட்டி கிடக்கும் கல்லருக்கெல்லாம் வன்னியராஜா உக்கிர முகமும் ஆக்ரோஷ சத்தம் கெட்டு பாதி உசிர் போகுது. ஓங்கின அருவா காத்த கிழிச்சுக்கிட்டு கழுத்த பதம் பாக்குது. வீசின அருவா வெட்டன வேகத்துல தலைவேற முண்டவேற தனித்தனியா செதறுது. பீறி அடிக்கும் கல்லர் ரத்தம் காட்டாத்து வெள்ளமா பாயுது. களவெடுத்தவன கருவறுத்ததும் காட்டுத்தீ கட்டுக்குள்ள வந்தது போல வன்னியராஜா கோபம் தனியுது. உடம்பு உஷ்ண குறையுது. ரத்த ஓட்ட சீராயி கோபத்தில் சிவந்த கண்ணு நிறமாறுது. கருவருக்க கைபிடிச்ச அருவா தரபாத்து தலையில தொங்குது. களவெடுத்து வந்தவன ஐயா அருவா பட்டு கருவறுத்து விழுந்த பின்ன அவன் செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சு போகுது. மாண்டு விழுந்தவன ஐயா அழைக்கிறாரு. என் எல்லைக்குள்ள களவெடுக்க வந்தவன் தான் நீ. என் அருவா பட்டு கழுத்திருந்து விழுந்த உடனே நீ சேர்த்து வச்ச பாவம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. குத்தமுள்ள உயிரா விழுந்த நீ சுத்தமுள்ள உயிரா எழுந்து வான்னு ஐயன் கூப்பிட்டதும் வெட்டுப்பட்டு விழுந்த கல்லர் உயிர் தெழுந்து வர்றான். ஐயனே, கட்டுக்கடங்காத ஆசையில களவெடுத்து தெரிஞ்சிட்டேன். என்ன கருவறுத்து என் கரதுரைச்சு கண்ணியவனா எழுப்பிட்டீங்க. எந்த பிறவியில எப்ப செஞ்ச புண்ணியமோ உங்க காலடி பிடிச்சு காலத்தை கழிக்கும் வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க. கொடுத்த வாழ்க்கைக்கு கடமைப்பட்டவனா காலம் முழுக்க உங்க கட்டளை கேட்டு கட்டுப்பட்டவனா நான் இருப்பேன். நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே இருக்கிற இந்த காலத்துல செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர தப்பு பண்ண பேரோட கருவறுத்து அழிச்சொலிக்க கூடாது. அப்புறம் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வேறுபாடு இல்லாம போயிடும். நீ பண்ண தப்புக்காக தான் உயிரை இழந்த, பண்ண தப்ப சரி பண்ணத்தான் உயிர் தெழுந்த. இனி என் எல்லைக்குள்ள இந்த எண்ணத்தோட எவனு வராம காவல் காக்கிறது தான் நீ பண்ண தப்புக்கு பண்ண போற பாவ நிவர்த்தி. களவெடுக்கும் கல்வரா வந்த நீ இனி என் பந்தியில ஒரு தெய்வமா கல்லர் சாமியா நிலைய வாங்கி காவல் நிப்ப. ஒவ்வொரு கார்த்திகை கடைசியிலையும் நீ களவெடுத்த நிகழ்வை மருளாடி உடம்பு வழியா கொடையில நிகழ்த்தி காட்டுவேன்னு கற்கை மேல ஐயனாரு களவெடுக்க வந்த கல்வர் பாவத்தை அழிச்சு மானிட பிறவி முடிச்சு தெய்வ பிறவியா மீட்டெடுத்து தன்னோட ஆட்கொண்டு கல்வர் சாமியா தன்னோட சேனையில வச்சுக்கிறாரு. அந்த சமயத்துல கற்கை மேல ஐயனார் கோவிலுக்கு மேற்க கல்லறை கருவறுத்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க பனைமரத்துல இருந்து பனை தொழில் பார்க்கிற பனையேறி நாடார் சமூகத்தை ஆளு ஒருத்தர் பனை மரத்துல இருந்து கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறாரு. இந்த பக்கம் களவு போன பொருள் எல்லாம் வீதியில செதறி கிடக்கிறத பார்த்துட்டு ஊரு சனமெல்லாம் நடந்தது என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்குது. அங்க 6000 பண்ணை பிள்ளைமார் சமூகத்தை ஆளுக்கு மறுபடியும் அசரீரி சத்தம் கேக்குது. ஒரே சமயத்துல மூச்சியா கிடக்கிற பனையேறி நாடாரை தூக்கிக்கிட்டு ஐயங்கோவிலுக்கு கொண்டு வராங்க. களவு போன பொருளை பார்த்த குழப்பத்தோட ஊரு சனம் மொத்தமா ஐயங்கோவில தேடி வருது. அசரீரி சத்தத்துல கோவில் அடையாளத்தை சொன்னதுனால 6000 பண்ண பிள்ளைமார் சமூகத்து மாமனும் மருமகனும் கோவில தேடி ஓடி வராங்க. இங்க கத்தை மேல ஐயனாருக்கு பூஜை பண்ணி கோனார் சமூகத்து குடும்பம் தலைக்கட்டு தவறாம அத்தனை பேரும் ஐயங்கோவில் வாசல்ல நிக்கிறாங்க. ஏப்பா கோனாரே, ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? தெரியுங்கய்யா. தெரியாம என்ன? உங்க வீடுகளில் களவு போன மாதிரி தான் என் வீட்லயும் களவு போயிருக்கு. அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? களவு போனதெல்லாம் உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தாயா. ஆனா களவு போன பொருள் எல்லாம் எங்கேயும் போகாம வீதி முழுக்க செதறி கிடக்குதே, அதுக்குத்தான் காரணம் என்னன்னு புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்னையா நீயே இப்படி சொல்லலாமா? என்ன நடந்துச்சுன்னு நம்ம சாமி கிட்ட நீ தானே கேட்கணும். என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லியா? சாமி கிட்ட கேட்கலாம் தான். ஆனா களவெடுத்த பொருளெல்லாம் அவரு தான் காப்பாத்தி கொடுத்திருக்காருன்னு ஒரு பக்கம் தோணுனாலும் களவெடுக்க வந்தவன் எப்படி உள்ள விட்டாருன்னு ஒரு கேள்வி வேற வருதுல. அதுக்கு பதில் அவர் இறங்கி வந்துதான் சொல்லணும். ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஊர் பிரச்சனைக்குள்ள அசலூர்கார நான் தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லாமலும் இருக்க முடியல. அதுக்காக தான் ஓட்டமா ஓடி வந்தேன். ஆமா, நீ வரும்போதே கேட்கணும்னு தான் இருந்தேன். இருந்த குழப்பத்துல உன்னை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். சரி, நீ எந்த ஊர் என்னன்றத முதல்ல சொல்லு. அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த தயங்காம சொல்லு. ஐயா, என் ஊர் 6000 பண்ணதான் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவன். எனக்கு பெருசா சாமி நம்பிக்கையெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பெரிய வேலை வெட்டி இல்லைனாலும் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது ஏதாவது நடந்து நம்ம வாழ்க்கை அப்படியே மாறிடாதான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கவேன். நாள் பூரா அதையே தான் நினைச்சுக்கிட்டு தெரியுவேன். என்னைக்கு நடக்காத அதிசயமா அன்னைக்கு நடந்துச்சு. எனக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சு. தாமிரபரணி ஆத்துல திரவியம் வருது, அதை உடைச்சு எடுத்து நீயே வச்சுக்க, உன் வாழ்க்கை நினைச்ச மாதிரி கஷ்ட நஷ்டம் இல்லாம போகும்னு சொல்லுச்சு.
ரொம்ப நாள் காத்து கடந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷத்துல என் மருமகனை துணைக்கு கூட்டிக்கிட்டு தாமிரபரணி ஆத்துல மிதந்து வர்ற திரவியம் இருக்கிற அந்த பானைய விழுந்து பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து கரையால வச்சு உடைச்சு பார்த்தோம். உடைக்கும் போது அதுக்குள்ள இருந்து வெள்ளை புகை தான் வெளியே வந்துச்சு. அந்த புகை வரும்போது கூட ஆக்ரோஷமான சத்தம் கேட்டுச்சு. என்னமோ ஏதோன்னு பயந்து போய் 2 பேரும் ஆத்த விட்டு ஓடியே போயிட்டோம். பயத்துல அன்னைக்கு ராத்திரியே 2 பேத்துக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. படுத்த படுக்கையா கிடந்தோம். ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே படுத்து கிடந்த எனக்கு விடிய கால மறுபடியும் அதே சத்தம் கேட்டுச்சு. உன்கிட்ட பேசுனதும் இப்ப பேசுறதும் தலவா மாடேன். நீ பானையை உடைச்சு திறந்து விட்டது நீ நினைக்கிற மாதிரி பேயோ பிசாசோ கிடையாது. அது கற்கை மேல் ஐயனாரோட பந்தி தெய்வங்கள்னு சொல்லுச்சு. நான் கேட்ட வார்த்தை உண்மையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் அது அடையாளம் சொன்ன இடத்தை தேடி வந்தேன். இங்க தேடி வந்தா ஊரே அல்லோலப்பட்டு கிடக்குது. என்னையா நீ வேற புதுசா ஒரு குழப்பத்தை கொண்டு வர்ற? சாமி எல்லாம் பானைக்குள்ள இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐயனார் மட்டும்தாயா. தலவா மாடனையும் தெரியாது, ஐயனுக்கு பந்தி தெய்வம் இருக்கிறதும் தெரியாது. நீ சொல்றத நம்புறதா இல்ல நம்பாம விடுறதான்னு புரியலன்னு கோவில் பூசாரி அந்த கோணர் சமூகத்தால் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஊர் சனத்துல ஒருத்தன் தலதறிக்கு ஐயங்கோவில நோக்கி ஓடி வர்றான். என்னடா என்னாச்சு? ஏன் தலதறிக்கு எப்படி ஓடி வர்ற? நான் பார்த்த விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அப்படி என்னத்தை பார்த்து என்னத்தை கேட்டடா? வாயை திறந்து சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சோழி இருந்துச்சுன்னு திருநெல்வேலி வரைக்கும் போயிருந்தேன். போன சோழியை முடிச்சுட்டு நம்ம சோழிங்கநல்லூர் சுந்தரவண்டி சாஸ்தா கோயில் பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். கோவிலுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருந்துச்சு. என்னடா கூட்டமா இருக்குன்னு அந்த கூட்டத்தை விலக்கிக்கிட்டு உள்ள போய் பார்த்தேன். உள்ள போய் பார்த்தா கோவில் மண்டபத்துல ஒரு மலையாளத்தான் படுத்து கிடக்குறான். அவன் தலைக்கு மேல யாரோ கள்ள தூக்கி போட்டு கொண்டிருக்காங்க. அந்த மலையாளத்தான் யார் அவனை கொன்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுந்தரவண்டி சாஸ்தா கோவில் மருளாடியா அருளறைக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சுந்தரவண்டி சாஸ்தா கோவிலோட மருளாடி என்ன சொன்னார் தெரியுமாங்கயா? என்னடா சொன்னாரு? நம்ம ஊர் பேரை சொல்லி நம்ம ஊர்ல எவனோ களவெடுக்கிறதுக்கு திட்டம் போட்டதாவும் அந்த திட்டத்துக்கு உதவியா வந்தவன் தான் அந்த மலையாளத்தான்னு, அந்த களவெடுக்கிறதுக்கு உதவியா நம்ம ஊர் சாமியை பூரா அந்த மலையாளத்தான் கட்டியிருக்கான்னு, அந்த கட்டுக்குள்ள நிக்காத ஒரு சாமி மட்டும் தப்பிச்சு வந்து அவனை கொன்னதாவும் சொல்லுச்சியா. என்னடா சொல்ற? அட ஆமாங்கய்யா. அதை கேட்டுட்டு அங்கிருந்து ஓட்டமா ஓடி வந்து ஊருக்குள்ள வந்து பார்த்தா சுந்தரபாண்டி கோயில் சாஸ்தா மருளாடி சொன்ன மாதிரியே நம்ம ஊரே அலங்கோலமா பொண்ணு பொருள் எல்லாம் வீதியெல்லாம் செதறி கிடக்குது. அப்ப அவர் சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்குமோ நினைச்சுதான் கோவிலுக்கு ஓடி வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடக்குது. ஊரு சனம் மொத்தமா இங்கதான் கிடக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவரு சொன்னதுதான் உண்மையா இருக்குமோ? நம்ம தான் வெறும் ஐயனார் மட்டும் இருக்காரு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் போல. அவரு சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான சாமி உள்ள அடைஞ்சு கிடந்துச்சா, பழி வாங்குறதுக்கு ஒரு சாமி வேற வந்துச்சா. இதெல்லாம் என்னங்கயா? இங்க ஐயனார் மட்டும்தான் இருக்காரா இல்ல அவரு பந்தி தெய்வங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்காருலாம் எனக்கு தெரியல. நீ சுந்தரபாண்டி சாஸ்தா கோவில்ல மருளாடி சொன்னதா சொல்ற, இந்த 6000 மண்ணக்காரு அசரீரியில சொன்னதா சொல்றாரு. ஆனா இந்த ஊரு சன யாரும் பார்த்ததாவோ காதால கேட்டதாவோ சொல்லவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம நம்புறது? ஏய் என்னப்பா என்னாச்சு? எதுக்கு இப்படி திட்டு வரீங்க? ஐயா நம்ம கோவிலுக்கு மேற்க பனைமரம் இருக்குல்ல, அதுல காலங்காத்தால ஏறி பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். பிடிய நலவை விட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல. நாங்க பார்க்கும்போது மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் வைத்தியம் கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். சாமி கிட்ட வேணிக்கிட்டு ஏதாவது 90 போட்டு விடுங்க, பயலுக்கு ஆயுசு கட்டியா இருந்தா இங்கேயே எந்திரிச்சுக்கிட்டான். என்னையா நீங்க மூச்சு பேச்சு இல்லாதவனை போய் கோயிலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இவனை என்ன பண்ணி நான் எழுப்புறது? ஏதாவது சாமியை வேண்டிக்கிட்டு செய்யுங்கயா, கண்டிப்பா நல்லது நடக்கும். என்னத்தையாவது செய்யணும், என்னத்தையா செய்யறது? பொறு, அவர் பேரை சொல்லி தீர்த்தத்தை கொடுத்து பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்னு. கற்கமேல ஐயனாருக்கு பூஜை பண்ணு கோனாரு ஐயங்கோவில் தீர்த்தத்தை எடுத்து ஐயன் பேரை சொல்லி அவன் முகத்துல தொளிக்கிறாரு. மூச்சையா கடந்தவன் உடம்புல அசைவு ஏற்படுது. கொஞ்சம் கொஞ்சமா சுயநனவுக்கு வந்தவன் கண்ணை முடிச்சு எந்திரிச்சு உட்கார்றான். ஏண்டா பாடே, வருஷம் பூரா மறையற, கொஞ்சம் சூதானமா ஏற மாட்டியா? வீட்டுல புள்ள குட்டி இருக்கிறதெல்லாம் நினப்பு இருக்கா இல்லையா? ஐயா சூதானமா தாயா இருந்தேன். கோயிலுக்கு பின்னாடி யாரோ கூட்டமா நிக்கிற மாதிரி இருந்துச்சு. மரத்துல உட்கார்ந்தவனுக்கு யாரு என்னன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒருத்தன் அருவாள் எடுத்து ஒருத்தனை வெட்டுறத பார்த்த உடனே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி மேல இருந்து கீழே விழுந்துட்டயா. என்னடா சொல்ற? யார வெட்டினா? யாருன்னு தெரியலங்கய்யா. அந்த முகத்தை முன்ன பின்ன நம்ம ஊருக்குள்ள பார்த்தது இல்ல. யோ கோனாரே, இந்த ஊருக்குள்ள என்னதாயா நடக்குது? களவு போன பொருள் எல்லாம் வீதி முழுக்க செதறி கிடக்குது. 6000 பண்ணக்கார என்னன்னா சாமி பூரா பானைக்குள்ள அடப்பட்டு கிடக்குன்னு வந்து சொல்றான். சுந்தரபாண்டி சாஸ்தா கோவில்ல செத்து கிடக்கிறவனுக்கு நம்ம ஊருக்கும் சம்பந்தம் இருக்குன்றான். இவன் பனைமரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு ஒருத்தனை துள்ள துடிக்க வெட்டினதை பார்த்தேன்றான். இதெல்லாம் உண்மையா பொய்யா? யாரு பண்ணது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே விளங்கலையா? நம்மளை சுத்தி இத்தனை நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு நிக்கிற. அந்த சாமி கிட்ட என்ன ஏதுன்னு கேள. நான் பாட்டுக்கு எங்க நிக்கிறேன்? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன்.
முழிச்சுக்கிட்டே நின்னா எல்லாம் சரியாயிருமாயா? இல்ல எல்லா பிரச்சனைக்கும் விடதான் தெரிஞ்சிருமா? கோயில் பூசாரி நீயே, அது தெய்வத்தை நீ தான் கொண்டு செலுத்துற, நீ தான் என்ன ஏதுன்னு கேட்கணும். நமக்கு விளங்காத விஷயத்தை சாமி தானே சொல்லணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயங்கோவில் பூசாரி தீப தூபங்களை காட்டி சாமியை அழைக்கிறான். கூட்டத்துல நிக்கிற கோனார் சமூகத்து ஆளு உடம்ப முறுக்கி கண்ணை விரிச்சு நாக்க மடிச்சு மூச்சை இறைச்சு ஓங்கி கத்துறாரு. கூடி நிக்கிற சனத்தோட மொத்த கண்ணும் அவர் பக்கம் திரும்புது. நான் கருவறுத்தத கண்ணால பார்த்தவன் நீயே, உன்னை சாக விடாம மீட்டு கொண்டு வந்தவன் நானு. இனி ஓ சந்ததி மொத்தமா ஐயனுக்கு கட்டுப்படணும். என் கையால வெட்டுப்பட்ட கல்லர் சாமியா அலங்கரிச்சு ஆடி வரணும். இனி உன்னையும் என்னையும் வச்சுதான் கொடை நடக்கும். ஓ சந்ததியும் என் சந்ததியும் இனி வழி வழியா கொண்டு செலுத்தும்னு வன்னியராஜா கோனார் சமூகத்து ஆள் மேல இறங்கி கல்லர் சாமியை பனையேறி நாடார் உடம்புல இறக்குறாரு. அதை தொடர்ந்து கற்கை மேல ஐயனார் தொடங்கி பரிவார தெய்வங்கள் அத்தனையும் ஒன்னொன்னா வெளிப்படுது. பரிவார தெய்வங்கள் ஒன்னொன்னா கோனார் சமூகத்து மக்கள் உடம்புல அருளரங்கி மருளாடி ஆலயத்துல நின்று இடத்தையும் அடையாளத்தையும் எடுத்து சொல்லி கஷ்டப்படும் மக்களுக்கு அருள் கொடுத்து வரம் கொடுத்து தனித்தனி பீடம் சொல்லி அந்த பீடத்துல ஏறி நின்று குறி சொல்ல ஆரம்பிக்குது. இத்தனை தெய்வமும் ஒட்டு மொத்தமா வந்து நின்று பேசுறத பார்த்தா அத்தனை சனமும் ஆச்சரியப்படுது. அத்தனை சனமும் சாமி முன்ன வந்து கவலையும் கண்ணீரும் ஆசையும் எடுத்து சொல்லி ஆறுதலும் வரத்தையும் கேட்டு கேட்டு வாங்குது. ஐயனோட வெளிப்பட்ட அத்தனை தெய்வங்களுக்கும் தனித்தனி பீடம் போட்டு அதுக்கான படையல் போட்டு அலங்கார ஆயுதங்களை எடுத்து வச்சு கும்பிடுறாங்க. பங்குனி உத்தர கொடை போலவே கார்த்திகை கடைசியில கல்லர் களவெடுத்த நிகழ்வையும் வன்னியராஜா கருவறுத்த நிகழ்வையும் கல்லர் வெட்டு திருவிழாவா போட்ட படையலுக்கு கொடுத்த கொடைக்கு மகிழ்ந்த சாமி தன்னோட பந்தி சேனையோட நின்னு